அடுத்த கிளாஸ்லேருந்து ப்ராப்பராக வந்து என்ன மாதிரி அஜெண்டாவில் போக போகுது. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் போட்டிருந்தீங்க. இப்போ நம்பி இருந்து இப்போ இதை டிபெண்ட் ஆயிருங்கன்னு சொல்லி சார் உங்களோட ஹோப்பை வந்து விட்டுறக்கூடாதுன்னு. அதனால வந்து அந்த எந்த மாதிரி முறையில் போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தியரிஸை கிளியர் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு எப்படி பாஸ் பேப்பர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த யூனிட்டில் இருக்கக்கூடாதுன்னு. அதுவும் இல்லாமல் என்னால் வந்து கடந்த ஒரு முன்னாடி இந்த 2 வீக்லேயும் வந்து கிளாஸ் செஞ்சுக்கலாம் போயிட்டு சரியா. அப்புறம் டைம் டிலே ஆகிட்டு இருக்கி. அதனால் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து தியரிஸ் விளங்கப்படுத்திட்டு போகிறேன். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு செஷன் செய்யணும்னா சரியா. அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டியில் நான் பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா இல்லாட்டி உங்களுக்கு படிக்க இருக்கிறதுல ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னா கேளுங்க, நான் விளங்கப்படுத்தணும் சரியா. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கெப்பாசிட்டரை பற்றி கேட்டீங்க. ஓ அது வந்து எப்படின்னு சொன்னா கெப்பாசிட்டரை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு எப்படி சொல்கிறேன், ஒரு பேட்டரி தானே. ஒரு பேட்டரியில் வந்து ஒரு பேட்டரியில் வந்து ஒரு பேட்டரியில் வந்து என்ன செய்வீங்க நீங்கள். இப்போ ஒரு பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகிருக்குன்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம், அதில் ஏற்றங்கள் என்ன செஞ்சிருக்கு, சேமிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சேமிக்கப்பட்ட ஏற்றங்களை வந்து ஒரு முறைப்படுத்தி என்ன செய்யும், ஒரு நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் சரியா. ஒரு நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த ஏற்றங்கள் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், ஒரு சீரான அளவுக்கு வந்து ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது தான் பேட்டரி. ஆனால் கெப்பாசிட்டர் அப்படி இல்லை. இப்போ பாருங்க, இந்த கிராஃபை பாருங்க நீங்க. இந்த கிராஃப் மென்ஷன் பண்றது வந்து என்ன செய்யுது, இந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிற கான்செப்ட் தான் இங்கே விளங்கப்படுத்துறாங்க. எப்படின்னு சொன்னா நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் ஒரு முனையில் வந்து சரியா, ஒரு கெப்பாசிட்டர் முனையில் வந்து இருமுனையில் வந்து நீங்கள் ஒரு மின்னேற்றத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் அது வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு டேப் சுற்றின மாதிரி இப்படி தான் இருக்கும் சரியா. ஒரு ரோல் சுற்றின மாதிரி ஒரு செட்டப்லாம் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டில் இந்த ஒரு தொங்கல் ஒரு கனெக்ஷன், இந்த ஒரு தொங்கல் ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கும். இதை ப்ளஸ்ஸு அதேமாதிரி இதை மைனஸ்ல எடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் வயரை வந்து கனெக்ட் பண்ண கோல சரியா. இதேமாதிரி இதில் வந்து வயரை கனெக்ட் பண்ணுற அந்த டைமுக்கு என்ன செய்யும், இந்த கெப்புக்குள்ள அதாவது இந்த 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 அதுல கம்பி சுத்தின இந்த கெப்புக்குள்ள என்ன செய்யும், சார்ஜ் ஸ்டோர் ஆகும். அது வந்து இப்ப பேட்டரி மாதிரி என்ன செய்யாது, பேசினேஜ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம். உதாரணத்துக்கு இப்ப வந்து சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு செகண்டுக்கு வந்து 5 கூலோம் வந்து இருந்துச்சுன்னா சும்மா இதெல்லாம் நீங்க விளங்க தேவையில்ல. அந்த விளங்கி இந்த இது குழப்பிக்க தேவையில்ல. சும்மா சொல்லுங்க, உதாரணத்துக்கு ஒரு சீரா தண்ணி பாய்ச்சல் மாதிரி சீராக வந்து இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து பேட்டரி. ஆனா கெப்பாசிட்டர் அப்படி இல்லை. அதுக்குன்றே ஒரு என்ன சொல்ற ஒரு டீன்னு சொல்ற ஒரு டைம் உண்டு. ஒரு நேர ஒருமை நேர மாறிலின்னு சொல்லி டைம் கான்ஸ்டன்ட்லி நேர மாறிலின்னு சொல்லி. ஸோ நோட் பண்ணி வச்சிங்க, நேர மாறிலின்னு சொல்லி ஒரு டைம் இருக்கு. ஸோ அது நேர மாறில என்னன்னு சொன்னா நீங்க கெப்பாசிட்டர் வந்து இப்படி கனெக்ட் பண்ண அந்த டைம்லயே என்ன செய்யும், அதுல வந்து சார்ஜ் வந்து அதாவது சார்ஜ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யற 63%, அதாவது வந்து 3/2 சரியா. ஒரு 63% வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்கிற நேரம் நம்ம அந்த என்ன நேரம் மாறிலின்னு சொல்லுவாங்க சரியா. இந்த கிராஃப்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தானே இந்த 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 இடங்களை வந்து அந்த நேரம் மாறிலி மென்ஷன் பண்ற கிராஃப் தான் இது சரியா. அது வந்து ஸோ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, டி சமன் ஆர்சின்னு சொல்லி சரியா. டி சமன் ஆர்சின்னு சொல்லி சரியா கெப்பாசிட்டர். அதாவது கெப்பாசிட்டர் இணைக்கப்படல சுற்றுலைகிற தடையும் தெரிஞ்சு உங்களுக்கு கெப்பாசிட்டர் கொள்ளளவும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க என்ன செய்யலாம், நேரம் மாறிலே கண்டுபிடிக்கலாம். இந்த 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 ஈக்குவேஷன் நிறுவி நம்ம எடுக்கலாம். டி செவன் ஆர்சின்னு சொல்ற ஈக்குவேஷன் நம்ம நிறுவி எடுக்கலாம் சரியா. இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் சொல்றதை பத்தி அப்ப டி செவன் ஆர்சி வந்து நீங்க என்ன செய்யலாம், நிறுவி எடுக்கலாம். எப்படி வந்துச்சு அந்த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்து எடுக்கலாம் சரியா. அப்போ அதனால வந்து அதை எப்படி பார்க்குறேன்னு சொல்றேன். வி சமன் ஐஆர் வச்சு அதே மாதிரி கியூ சமன் ஐசி வச்சு டைமர் ரெண்டுலேயும் அந்த மின்னோட்டத்தை வந்து ஈக்குவல் பண்ணி செய்வாங்க. அது பின்னாடி வரக்குள்ள நான் விளங்கப்படுத்துறேன். இப்படி ஈக்குவேஷன் இருக்கு சரியா. அப்போ நீங்கள் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணேன்னு செய்யா அது வந்து இந்த டி டைமில் 63 சார்ஜ் ஆயிடும் சரியா. அதே மாதிரி கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு தற்காலிகமாக மின்ன சேமிக்கமான்னு கேட்டால் ஓ சேமிக்கும். எப்படின்னு சொன்னால் இப்போ மின்னோட்டத்தை தற்காலிகமாக வச்சிருக்குமான்னுட்டா ஆமாம். இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த 2 முனையில நீங்க வந்து இப்ப சார்ஜ் அதாவது இந்த முனையில வந்து பேட்டரியோ இல்லாட்டி ஏதாவது மின் முதல்ல நீங்க இணைக்கிற டைமுக்கு வந்து என்ன செய்யணுச்சுன்னா இதுல இருக்கிற ஏற்றங்கள் சேமிச்சு வைக்கும். சேமிச்சு போட்டு நீங்க அந்த 2 முனையை நீங்க அகற்றினீங்கன்னு சொன்னா அந்த ஏற்றங்கள் அப்படியே அதுல நிலையா இருக்கும். எப்போ வரைக்கும்னு சொன்னா அந்த முனைகள்ல வந்து ஏதாவது மின் கடத்தக்கூடிய ஏதாவது ஒரு கடத்திகள் வந்து இணைக்கப்பட்ட டைம்ல தான் என்ன செய்யும், அந்த சார்ஜ் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், இறங்கப்படும். அப்போ அதங்காட்டியும் வந்து என்ன செய்யும், அது இருக்கும். ஸோ தற்காலிகமாக
வச்சுட்டும் எப்போ சும்மா நீங்கள் கெப்பாசிட்டி. இதுவே நீங்கள் ஒரு மின் சுற்றுல பாவிக்க போல என்ன மாதிரியான மின் சுற்றுன்னு சொன்னால், இப்போ சில இடங்கள்ல வந்து ஆடல் ஓட்டத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நேரோட்டமாக மாற்றுற டைம் கொண்டு வரும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இதில் பாருங்க, இப்படி ஆடலோட்டம் வந்து இப்படி நம்மளுக்கு இப்படி தான் வரும். சரியா? இதை வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அலைச்சீராக்கம் பண்ணி இங்கே இருக்கிற இந்த பரப்பு என்ன செய்வாங்க, மேலே கொண்டு வருவாங்க. சரியா? இப்படி மேலே கொண்டு வருவாங்க. இந்த இந்த டைமை இந்த மேலே கொண்டு வர டைமுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க வந்தா என்ன செய்யுது, பெரும்பாலும் கூடி குறையுது. இது நேரோட்டம் தான். இப்போ இந்த அலையை மேலே கொண்டு வந்தா இந்த பாட்டில் வைங்க, இது வந்து என்ன நேரோட்டம் தான். இப்போ நேரோட்டம்னாலும் பெரும்பாலும் குறைஞ்சு போகல என்ன செய்யலாம், மின் சுற்றுல என்ன செய்யலாம், பாதிப்பு ஏற்படுத்தலாம். அந்த பாதிப்பு ஏற்படுத்துறத தவிர்க்கிறதுக்காண்டி தான் என்ன செய்வாங்க, இந்த ஏற்றம் பார டைமுக்கு அதாவது கெப்பாசிட்டர் என்ன செய்வாங்க சுற்றுல நினைப்பாங்க. அது பின்னாடி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பாட்டு வரக்குள்ள சொல்றேன். இப்போ என்ன செய்யும், இறங்கி வர டைமுக்கு என்ன செய்யணும்னா இந்த இடங்கள்ல என்ன செய்யும், அது ஒரு சீராக்கம் செய்யும். அப்போ இந்த இடங்கள்ல என்ன செய்யுதுன்னா, இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து என்ன செய்யணும், இந்த சுற்றுல வந்து மின்னேற்றத்தை இறக்க விடாம அது என்ன செய்யும், மெயின்டைன் பண்ணி பண்ணி வரும். இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணும், இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணி வாரத்தில் அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், தம்பி செல்ற மாதிரி தற்காலிகமாக என்ன செய்யுது, சேமிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லலாம். சரியா? அது கெப்பாசிட்டியில் எப்பயும் வந்து நிரந்தரமாக நிற்காது மின்னேற்றம். என்ன சொன்னால் அதில் வந்து அதில் இயல்பு அப்படி சில டைமில் அந்த ரெண்டு முனையும் என்ன செய்யலாம், டச் ஆகி செய்யலாம். அது இணைக்கப்புற சர்க்யூட்டில் வந்து அது ஸ்டோர் பண்ணி அப்படி கண்ண நேரமாக வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. இப்படியான சீராக்க சுற்று. அதே மாதிரி இன்னும் சில சுற்றுக்கள்ல வந்து என்ன செய்யலாம், அது பயன்படுத்தப்படுறது எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த சார்ஜை வச்சுக்கிட்டு தேவையான டைம் குயிக்கின்னு கொடுக்குறது. இன்ஸ்டண்டாக வந்து என்ன செய்யும். அப்போ இந்த இடத்துக்கு வரேன், இந்த விஷயம் சொல்றீங்க. அப்போ தற்காலிகமாக மின்ன சேமிக்கிறதுக்கு தான் கெப்பாசிட்டி பயன்படுத்தப்படுறது. அப்போ டி சமன் ஆர்சின்னு சமன்பாடு, அதாவது 63% சார்ஜ் ஆகிறது எடுக்கிற நேரம் தான் நேரம் மாறிலி, நேரம் ஒருமைன்னு சொல்லுவாங்க. டிஜி ஸ்கேலில் நேரம் ஒருமைன்னு போட்டிருக்கீங்க. இதுவே கெப்பாசிட்டர் ஃபுல்லாக சார்ஜ் ஆகுது, அதாவது இந்த இருக்கிற இந்த மட்டத்துக்கு வாரத்துக்கு எடுக்கிற டைம் வந்து 5 TR இருக்கும். சரியா? 5 TR இருக்கும். சரியா? இதே நோட் பண்ணி வச்சிங்க. அதாவது ஒரு கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகிறதுக்கு 5 TR இருக்கும். சரியா? 2022 பாஸ் பேப்பர் எடுங்க. சரியா? 2022 பாஸ் பேப்பர் எங்கட பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 38வது 38வது அந்த எம்சிக்கு போனீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து அந்த நேர மாறிலி சம்மந்தப்பட்ட ஈக்குவேஷன் வந்து என்ன செஞ்சிருக்கும், போட்டிருப்பாங்க. அப்போ அங்கே கெப்பாசிட்டி பெருமானமும் தடையிட பெருமானம் தந்திருப்பாங்க. ஓரளவு நேரம் சரி மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த கேள்வி நீங்கள் இந்த ஐடியா வச்சு செய்யலாம். அவங்க கேட்பாங்க கெப்பாசிட்டி முழுமையாக ஏற்றம் பெற எடுக்கிற நேரம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ அந்த விஷயத்தை வச்சு செய்யலாம். சரியா? இதே கான்செப்ட் தான் தூண்டிக்கும் வந்து இதே மாதிரி வரும். சரியா? ஆர்எல் கான்செப்ட்ல வரும். அது அந்த இடத்துல நான் விளங்கப்படுத்துறேன். இதுகள் தான் கெப்பாசிட்டியில் இருக்கிற விஷயம். சரியா? அப்போ சில டைம்ல என்ன செய்யலாம், எம்சிக்யூகளில் கூற்றுக்கல்விகளில் வரலாம். கெப்பாசிட்டருக்கு மின்கலத்துக்கு மேலே வேறுபாடு விண்வெளியில் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்ட்ரக்சரில் அப்படி கேட்க மாட்டாங்க இடெக்கில். எம்சிக்யூவில் சில கூற்றுக்கல்விகளில் வரலாம். சரி, என்ன மாதிரியான சுற்றுக்களுக்கு பயன்படுத்தப்படும், பால சுற்றுக்கள் அதாவது மின் நிலையத்தினை பால சுற்றுக்களில் பயன்படுத்தப்படுறது. சரி, அதே மாதிரி என்ன சொல்ற அந்த மின் சைகைகள் இருக்கு தானே, சிக்னல்ஸ், மின் சைகைகளை ஒப்புமை பண்ணுறதுக்கு அதாவது வந்து ஸ்மூத்திங் செய்யறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. சரியா? எலக்ட்ரானிக்ஸில் பின்னுக்கு அது வந்து அதாவது வந்து ஒரு தூண்டியையும் அதே மாதிரி ஒரு கொள்ளளவையும் சமாந்தரமாக தொடுத்து நம்ம என்ன செய்யறோம், அந்த வாங்கி அதாவது ரிசீவரில் பெறுற அந்த சிக்னலை வந்து என்ன செய்யலாம், அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி அதாவது அதில் இருக்கிற அந்த நோய்ஸஸ் அந்த இரைச்சல்களை குறைக்கிறதுக்கு வந்து என்ன செய்யும், கெப்பாசிட்டர் பயன்படும். அப்போ இரைச்சல் குறைக்கிற என்ன செய்யுது, அந்த அலையில இருப்ப சீரற்றத்தை என்ன செய்யுது, சீராக மாத்துறதுக்கு என்ன செய்யுது, இந்த கெப்பாசிட்டர் வந்து பயன்படுத்தப்படுது. அதுதான் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. சரியா? அப்போ அப்படியான இடங்களை பயன்படுத்தப்படும். அதே மாதிரி என்ன செய்யறோம், ஏசி டு டிசி அதாவது நம்ம மின்மாற்றிகள் அதாவது கன்வெர்ட்டர், டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் அந்த மின்மாற்றிகள்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடங்கள்லையும் வந்து என்ன செய்யாங்க பயன்படுத்தாங்க. ஸோ உதாரணம் அப்படி போட்டால் இப்படி கேளுங்க, இடெக்கில் வந்து சில டைமில் போடுவான், சில டைம் பேட்ஸ் வரும். நேர்மாற்றின்னு சொன்னா என்னன்னு தெரியா, இப்போ சில டைமில் அப்படி வரக்குள்ள நாம யோசிப்போம் தானே. ஸோ இப்போ விளங்கப்படுத்த டைமில் அதை நோட் பண்ணி வைங்க. நேர்மாற்றிகள்னு சொன்னா இன்வெர்ட்டர்னா என்னன்னு சொன்னா இப்போ எப்படி ஆடலோட்டத்தை நேரோட்டமாக நம்ம மாத்துறோமோ அதேமாதிரி நேரோட்டத்தை ஆடலோட்டம் மாற்றலாம். சரியா? அதுக்கான ஒரு சுற்று தான் நேர்மாற்றி. அது வந்து இப்போ எங்கே பயன்படுத்துவாங்கன்னா சோலார் சர்க்யூட்டில் பயன்படுத்துவாங்க, அதாவது மின்கல சுற்றுகளில் பயன்படுத்துவாங்க. சரியா? அந்த இடங்கள் வரக்குள்ள அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தலாம். அந்த மாதிரி இடங்கள்லையும் என்ன செய்யுது, இது ஒன்று பயன்படுத்தப்படுதுன்றத தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சரியா? அடுத்து ஸோ இன்றைக்கு வந்து இந்த இந்த நான் நினச்சே வந்து வெற்றிகளில் நம்ம பாட்டெலாம் படித்ததில் அதில் கொஞ்சம் டவுட்டுகள் இருக்குன்னு சொல்லி, நான் ஏற்றங்கள் அப்படி கான்செப்ட்லாம் சொன்னதுக்காண்டி அதில் டவுட்டுகள் இருக்குன்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் இந்த அடிப்படை எலக்ட்ரானிக்ஸில் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து இது நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் இதாக இருக்காது, நிறைய டீப்பான விஷயம் இல்லை. அதில் வந்து நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரியா? இப்போ இதில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் வந்து மல்டிமீட்டர்ஸ் அதுகள் இருக்கு, ஆனால் அதுகள் பாஸ் பேப்பருக்கு வாரலை.
அதில் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு சரியா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த கான்செப்டை சொல்கிறேன். இப்போ இந்த டிஎஸ் கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இந்த இடத்துல சரியா, தடை தூண்டியெல்லாம் தொடரா சமாந்திரம் நினைக்கிற அந்த விஷயத்தை சொல்லியாச்சு. ஸோ டீச்சர்ஸ் கைட் பார்க்குற மெத்தட் ஒன்று இருக்கு சரியா. டீச்சர்ஸ் கைட் எப்படி பார்க்குறது, அது உங்களுக்கு நான் ஒரு டைமில் அதை சொல்லி காட்டுறேன். டீச்சர்ஸ் கைட் எப்படி ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா சிலபஸுக்குள்ளே இருப்பீங்க, அந்த சிலபஸை தாண்டி வந்து போக மாட்டீங்க. நிறைய நோட்ஸுகள் இருக்கு தானே வெளியில். டீச்சர்ஸ் கைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இதை படிக்கணுமே எந்தெந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இருக்கு சரியா. இதில் வந்து இந்த பாயிண்டை மட்டும் நான் விளங்கப்படுத்துகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வேறையா நம்ம அந்த கிளாஸ் செஷன் செய்யக்குள்ள நான் அந்த இதை விளங்கப்படுத்துகிறேன் சரியா. இப்போ மல்டிமீட்டரில் வந்து நம்ம என்ன அளப்போம்னு சொன்னா ஒரு மல்டிமீட்டரில் ஒரு விதமான அலகுகள் அனுப்போம் சரியா. அப்போ ஒவ்வொன்றுக்கும் வந்து உணர்த்தி ரெண்டு சொல்லி ஒன்று இருக்கு. அதாவது இப்போ சும்மா உதாரணத்துக்கு எப்படின்னு சொன்னா, நீங்க உணர்த்தி ரெண்டு சொல்ற கான்செப்ட் எப்படின்னு சொன்னா, இப்போ இப்போ நம்ம இதுன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இது ஒரு அம்பியர் மானின்னு சொல்லுவோம் சரியா. இது ஒரு அம்பியர் மானி. இந்த அம்பியர் மானியால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு பேட்டரி இணைச்சிருக்கோம் சரியா. இப்போ ஒரு பேட்டரி ஒன்று இணைச்சிருக்கோம் சரியா. இந்த பேட்டரி அணைக்கக்குள்ள என்ன செய்யும், இந்த பேட்டரி இப்போ இந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு லைட் பற்றும் சரி. அந்த லைட் பத்துற டைமுக்கு அண்ட் தென் இந்த அம்பியர் மணிக்குள்ள கரண்ட் ஓடும். இந்த கரண்ட் ஓடுற இந்த டைமுக்கு என்ன செய்யும், இந்த அம்பியர் மணியில் வாசிப்பு காட்டும். ஸோ இந்த வாசிப்பு காட்டுறதுல எது எது தீர்மானிக்கும், இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த லைட் வந்து ஒரு அம்பியர் தான் நம்மளுக்கு கரண்ட் விடுன்னு வைப்போம் சரியா. ஒரு அம்பியர் தான் நம்மளுக்கு கரண்ட் வருதுன்னு சொல்லி வைப்போம். ஸோ அந்த ஒரு ஆம்பியர் கரண்ட்னு சொல்லக்குள்ள இந்த ஒரு ஆம்பியர் கரண்ட் வாசிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு வோல்டேஜின் கீழ் அதாவது ஓரளவு வோல்ட்டில் ஒரு ஓம் தடை எரியக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும், வி சமன் ஐஆர் படி, அதாவது வி சமன் ஐஆர் படி சரியா. வி சமன் ஐஆர் படி பாருங்க சரியா. ஓரளவு வோல்டேஜில் சரியா, ஓரளவு வோல்டேஜில் ஒரு ஓம் தடையை உணர்ந்தா மட்டும்தான் அவருக்கு என்ன செய்யும், ஒரு 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 அம்பியர் வாசிப்பு தரும் சரியா. இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த அம்மி அம்மி இந்த அம்பியர் மானில வந்து ஆக மினிமம் நீங்கள் அளக்கக்கூடிய பெருமானம் ஒரு அம்பியர்னு இப்போ சரியா. ஒரு அம்பியர் தான் உங்களால் ஆகக்கூடிய அளக்கல. அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு வோல்டேஜ் அதாவது ஓரளவு வோல்ட் அளவில் அவரால் வந்து என்ன செய்யலும், ஒரு ஓமத்தை வந்து என்ன செய்யலும் அவரால் அளக்க முடியும். அதே மாதிரி இது வந்து மேக்ஸிமம் 10 அம்பியர்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், 10 அம்பியர்னு சொல்லக்குள்ள அங்கே வந்து என்ன செய்யும், இன்னும் வந்து தடையில பெருமானம் என்ன அறியும், ஓரளவு வோல்டேஜில் நம்மளுக்கு என்ன செய்யும், பெருமானம் குறையுது. அதை தாங்கி சொல்கிறாங்க. ஸோ அந்த உணர்திறன் சொல்கிற கான்செப்ட் என்னன்னு சொன்னால், இப்போ ஓரளவு வோல்ட் அளவில் எவ்வளோ வரையான தடையை வந்து அவர் தாங்கி கொண்டும் மின்னோட்டத்தை அளப்பார். அதே மாதிரி மல்டிமீட்டர்னு சொன்னால் ஓரளவு வோல்ட் அளவில் எவ்வளோ வகையான தடையை வந்து அவர் தாங்கி வோல்டேஜ் சொல்லுவார். ஸோ இது கூட கூட என்ன செய்யும், அழைக்கிற பெருமானத்தில் அளவு வந்து என்ன செய்யும், குறையறி அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு 2 கிலோ ஓம் ஒரு வோல்டேஜ்னு சொல்லக்குள்ள என்ன 2 மில்லி ஆம்பியர் குறைஞ்ச நம்மளுக்கு என்ன செய்யலும், இதில் 2 மில்லி ஆம்பியர் நம்மளால் அளக்க இயலும் சரியா. அதே மாதிரி இதில் 8 மில்லி ஆம்பியர் குறைஞ்ச 8 மில்லி ஆம்பியர் அளக்க இன்னும் குறையும். அதே மாதிரி இதில் என்ன 10 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி இதில் வந்து 20 மில்லி ஆம்பியர் அப்படி 50 மில்லி ஆம்பியர் இந்த 30 மில்லி 50 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லி குறைய குறைய நம்மளுக்கு பெருமானத்தால் என்ன செய்ய அளக்கேல் சரியா. அதுதான் உணர்திறன் சொல்றேன். இந்த 10 மெகா ஓம் டெல்லினா இருக்கு தானே, அந்த 10 மெகா ஓம்னு சொல்லக்குள்ள 10 மைக்ரோ ஆம்பியர் இன்னும் நல்ல குறைய பெருமானம். அப்போ உணர்திறன் கூறுன்னு சொன்னா என்ன செய்யணும், ஆக ஒரு அளவு வோல்டேஜில் எவ்வளோ தடையாக இருந்தாலும் அந்த சுற்றுல போகிற அந்த ஒரு சின்ன ஒரு மின்னை வந்து இனம் காண்றேன்னு சொன்னால் அது உணர்திறன். இப்போ இதில் வந்து ஒரு மைக்ரோ அம்பியர் போகுதுன்னு சொன்னால், இப்போ இதால் வந்து ஒரு அம்பியர் தான் அளக்கேலும், ஆனால் இதுக்குள்ள போகிறது ஒரு மைக்ரோ அம்பியர்னு சொன்னால் என்ன செய்யும், இது 0 தான் காட்டு என்ன சொன்னால் குறைஞ்ச வருமானம் தராது. இதுவே ஒரு வோல்டேஜுக்கு 10 மெகா ஓம் தடை இருந்தாலும் மின்னோட்டத்தை காட்டக்கூடிய ஒரு மல்டிமீட்டர் நான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன செய்யும், அது வந்து அதில் அளவிட காட்டும் சரியா. அப்போ இப்போ இந்த இடத்துல நான் இந்த மாதிரியான ஒரு உணர்த்தினை கொண்டு வந்து வச்சேன்னு சொன்னால் என்ன செய்யும், அப்போ எந்த வாசிப்பை காட்டு. ஸோ இது சில டைமில் உங்களோட எஃப்டபிள்யூசியில் போடலாம், உணர்திறன் என்றால் என்ன அப்படி சொன்னால் நீங்கள் எது சொல்லுங்க என்ன, ஓரளவு வோல்ட் அளவில் அந்த என்ன சொல்கிற அந்த மல்டிமீட்டர் அதாவது பல்மானியானது இல்லாட்டி என்ன செய்கிற அம்மீட்டர் அதாவது மின்மானியானது அல்லது வோல்ட்மானியானது குறைந்த பெருமானம் அதாவது இழிவாக அளந்தெடுக்கக்கூடிய பெருமானத்தை கணிப்பிடும் ஒரு அலகு ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மென்செட்டில் என்ன செய்யலாம், குறிப்பிடலாம். இது விளங்கிட்டானே. ஸோ இதில் யாருக்கான டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க, திரும்ப நம்ம என்ன கேன்னு சொல்கிறேன் சரியா. ஸோ இதை தான் உணர்த்தினு சொல்கிறேன். ஸோ இன்னொரு கான்செப்ட் இருக்கு, அதாவது வந்து அக்யூரேசி அதாவது என்ன சொல்கிறேன்,
எக்குரசி அண்ட் ப்ரீசிஸ். அதாவது திண்மம், அது இது நுட்பம், அதே மாதிரி செம்மை, செம்மை நுட்பம்னு சொல்லி சரியா. திட்பம் செம்மைன்னு சொல்லி சரியா. அப்போ உதாரணத்துக்கு இது வந்து எம்சிக்யூல இருக்கும் 2017 3வது எம்சிக்யூ நினைக்கிறேன். ஸோ இதான் இப்போ உதாரணத்துக்கு இதான் அந்த சைக்கிள் சென்டர் வைங்க சரியா. சரி, நான் அதை கொஞ்சம் delete பண்ணுறேன். சரியாண்ணே. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன செஞ்சேன்னா இது ஒரு சைக்கிள் ஒன்று வைக்கிறேன். இது ஒரு சைக்கிள், இது ஒரு சைக்கிள் சரியா. இது அமர்ந்தா அதில் நடுப்பெருமான், அதாவது சென்டர் சரியா. இப்போ நான் இந்த 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 இருக்கிற பாயிண்ட்ல சாரி, இந்த இருக்கிற இந்த சென்டர்ல சரியா. இந்த இருக்கிற இந்த சென்டர்ல இப்போ சும்மா உதாரணத்துக்கு இது சுவரில் அம்பரீர மாதிரி ரவுண்ட் வைங்கலாம். இதில் வந்து நான் அம்பரீரன் எல்லா அம்பும் வந்து சரியா அந்த சென்டர்ல பட்டிக்கின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சரியா மையத்தில் பட்டிக்குன்னு சொல்லுவோம். சரியா மையத்தில் பட்டிக்கும். அப்போ என்ன வார்த்தை, சரியாக அப்படின்னு சொல்லுவோம். சென்டர் அதாவது அக்யூரேட், அதாவது நுண்மையாக வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் சொல்றது சரியா. நுண்மைன்னு சொல்றது அதாவது எக்யூரேட்னு சொல்ற வார்த்தை சரியா. அதாவது நம்ம எடுக்க போற பெருமானம் வந்து என்னது, உண்மையான பெருமானத்துக்கு பக்கத்துல வந்து, அதாவது நம்ம எரிஞ்ச டார்கெட் வந்து சரியா மையம் தான் நம்ம டார்கெட் அப்படின்ற அளவுக்குல நம்ம எரிஞ்ச மையத்துல பட்டுச்சுன்னா சரியா. அப்ப நம்ம டார்கெட்ல பட்டு அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு அம்பியர் மின் சுற்றுல ஒரு அம்பியர் மின்னோட்டம் ஓடுன்னு சொன்னா நம்ம அம்பியர் மணி அளவுக்கு ஒரு அம்பியர் காட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யறோம், அது வந்து நல்ல அக்யூரேட்டான ஒரு மல்டிமீட்டர்னு சொல்லுவோம். அந்த செம்மையான ஒரு மல்டிமீட்டர், எந்த பழுக்களும் இல்லாம எந்த தூய மல்டிமீட்டர்னு சொல்லுவோம். இதுவே அதுதான் வந்து என்ன சொல்ற, செம்மன்னு சொல்றேன். இதுவே திட்பம் அதாவது ப்ரீசியஸ்னு சொல்றேன் என்னன்னு சொன்னா, இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இந்த சென்டருக்கு வந்து நான் மார்க் பண்றேன். இப்போ மார்க் பண்ணக்குள்ள சில சில நான் அளக்கேன். இப்போ சும்மா உதாரணத்துக்கு இப்போ நான் அம்பாள் எறியக்குள்ள சென்டரை தாண்டி என்ன செய்யுது, வேற வேற இடங்கள்ல வந்து என்ன செய்யுது அந்த அளவீடுகள் போகுது. அப்படியான வாரத்தை சொல்ற என்னன்னு சொன்னா திட்பம். அதாவது நம்மளுக்கு என்ன செஞ்சுச்சு, பெருமானம் வந்து வரல, ஆனா பெருமானம் வந்து பெருமானத்துக்கு பக்கத்துலயும் வரல சரியா. சென்டர் இருந்தாரு இதெல்லாம் தள்ளி இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெருமானங்கள்லாம் கூட்டம் மாதிரி கொஞ்சம் இங்க ஒரு கூட்டம் இருக்கு, அதே மாதிரி இந்த இடங்கள்ல ஒரு கூட்டம் இருக்கு சரியா. இந்த இடங்கள்ல பெருமானம், அதாவது இந்த 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 3 பெருமானத்துல கூட்டம் ஒன்று இருக்கு. ஸோ இப்படியான அடுத்தடுத்த பெருமானங்களுக்கான மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு பேர் சொல்ற ப்ரீசிஸ் திட்பம்னு சொல்றேன். ஸோ செம்மைக்கும் திட்பைக்குமான வித்தியாசம் தெரிஞ்சுங்க. செம்மைன்னு சொன்னான்னு அதாவது உண்மையான பெருமானத்துக்கு கிட்டிய பெருமானத்துக்கு வாரத்துல அளவு தான் வந்து என்ன சொல்ற செம்மைன்னு சொல்றது. திட்பம்னு சொன்னா அதாவது அடுத்தடுத்து நம்ம எடுத்த பெருமானங்கள் வந்து என்ன செய்ய ஒன்று கொண்டு பக்கத்தில் இருக்கிறது சொல்லலாம் சரியா. அப்போ ஒரு பெருமானம் வந்து செம்மையாகவும் இருக்கணும் திட்பமாகவும் இருக்கணும் சொன்னா என்ன செய்யற, அது வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்கணும், அதாவது மையத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். அதில் அளந்த பெருமானம் எல்லாம் என்ன செய்யணும் கிட்ட கிட்ட இருக்கணும். அப்படின்னா தான் செம்மையும் திட்பமாக இருக்குது. இது என்ன மாதிரி இடங்களில் பாவிக்கப்படும் இந்த செம்மை திட்பம்னு சொன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எஸ்எஃப்டியில் படிச்சிருப்பீங்க. அதாவது சரியா ஒரு ஒரு அளவீட்டு நுட்பத்தில், அதாவது ஒரு அளவீட்டு பெருமானத்தில், சும்மா உதாரணத்துக்கு ஒரு அளவீட்டு பெருமானத்தில் அதில் விட்டம் அளக்குறேன்னு சொன்னா நம்ம சாதாரணமாக ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த ஒரு மூடியில், அதாவது இந்த நாணய குட்டியோட நீங்கள் விட்டத்தை அளக்கன்னு சொன்னால் ஒரு வேணியர் மாநில வச்சு விட்டத்தை அளக்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்வீங்க, இப்படி இப்படி ஒன்று அளந்து இப்போ சும்மா உதாரணத்துக்கு இதில் அளக்கிங்க. இப்போ இதில் 10 தசம் 1 மில்லிமீட்டர்னு வருது இப்போ. அதே இது நீங்கள் இன்னொரு தரம் இப்படி வச்சு அளக்கிங்க, இப்போ என்ன வரும், 10 தசம் 2 மில்லிமீட்டர். அதே மாதிரி என்ன சொல்கிறீங்க இங்கே இருந்து அளக்கிங்க, இப்போ என்ன 10 தசம் 10 மில்லிமீட்டர் வருது. ஸோ ஒன்றில் வந்து என்ன செஞ்சு நம்மளுக்கு சும்மா உதாரணத்துக்கு அந்த திட்பம் உண்மையும் சொல்லிட்டு வரேன். 10 தசம் 1, அதே மாதிரி இன்னொரு 10, இன்னொரு 10 தசம் 2, இப்படி 3 பெருமானம் வந்துச்சு சரியா. இப்படி 3 பெருமானம் வார அந்த டைம் சரியா, சாரி, இந்த இப்படி 3 பெருமானம் வார அந்த நேரங்கள்ல சரியா, அந்த 3 பெருமானம் வார இப்படி நேரங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா சில இந்த பெருமானம் எல்லாமே கிட்ட கிட்ட நெருங்க மாதிரி அப்ப என்ன செய்யுது திட்பமா இருக்கு. அதே மாதிரி உண்மையா இதுல விட்டம் வந்து என்னன்னு சொன்னா 10 வைப்போம் சரியா. இதுல உண்மையான விட்டம் வந்து 10 வைப்போம் சரியா. இப்ப 10ன்னு சொல்லக்கூட என்ன செய்யுது, 10க்கு அக்யூரேட்டாகவும் வந்து என்ன செய்யுது பக்கத்துல இருக்கு சரியா. அதாவது செம்மையாவும் இருக்கு, நம்ம அளந்த இடத்துல செம்மையாவும் இருக்கு. இதுல அர்த்தம் என்ன, அதாவது நான் பாவிச்ச வேணியர் மானி வந்து எந்தவித வழுக்களும் கொண்டுள்ள. அப்படி இல்லாட்டி என்ன செய்யலாம், மனித வலு குறைவான ஒரு அளவீடு செஞ்சு பட்டிருக்கு சரியா. அப்படி இல்லாட்டி என்ன முறையான ஒரு பார்வையெல்லாம் செஞ்சிருக்கு சரியா. இப்படி வந்து நீங்க இந்த ஒரு தியரி சொல்லக்குள்ள தம்பிமார் அந்த வந்து இந்த தியரி சம்பந்தப்பட்ட எல்லா சாத்தியப்பாடுகளும் சொல்லணும். கூற்றுக்களியல்ல வந்து வரும் சரியா. நிறைய ஆன்சர் கொடுப்பான். பாஸ் பேப்பர்ல மாடல் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கேள்விக்கு ஆன்சர் வந்து நிறைய ஆன்சர் கொடுத்துருப்பான் ஒரு ஸ்ட்ரக்சர்களில். நீங்க நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ என்ன
இது வந்து இப்போ கேட்பான், இப்போ சும்மா உதாரணத்துக்கு கேட்பான், இந்த அளவீடு வந்து இவ்வளோ செம்மையாகவும் திட்பமாகவும் கிடைத்தமைக்கான காரணங்கள் மூன்று குறிப்பிடுகின்றன. என்ன செய்யலாம்? முறையான என்ன செய்யலாம்? ஒரு முறையான மேற்பார்வையும் முறையான ஒரு அளவீட்டு நுட்பமும் அதையும் சொல்லலாம். அடுத்து வந்து என்ன செய்யலாம்? அதே மாதிரி கருவிகளில் என்ன செய்யலாம்? வழுக்கள் காணப்படவில்லை. கருவிகளில் என்ன செய்யலாம்? பூச்சிய வழுக்களோ அல்லது வந்து என்ன செய்யலாம்? இணைய பௌதிக வழுக்களோ காணப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். அதை சொல்லலாம். அடுத்து வந்து என்ன சொல்லலாம்? அடுத்து வந்து என்ன செய்யலாம்? அந்த உபகரணம் பாதிக்கப்பட்ட சுற்றுப்புற சூழலில் ஏற்பட பாதிப்புகள் ஏற்பட வீதம் என்ன செஞ்சுச்சு? குறையிறக்கி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில நம்ம என்ன செய்யலாம்? போடலாம். ஸோ இப்படியான ஒரு கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிங்க. இப்படி தான் இடெக்கில் வந்து ஷோட்டில் மார்க்ஸ் எடுக்கலாம். சரியா? தியரி வந்து கொஞ்சம் தான். தியரி வச்சு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னு கான்செப்ட் தான் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. சரியா? இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்னாலே அப்ளை தான். சரியா? ஆஃப்டர் யூனிவர்சிட்டி, அதாவது நீங்கள் ஒரு ஏழாவது முடிஞ்சு யூனிவர்சிட்டி வந்தாலும் யூனிவர்சிட்டியில் வந்து தியரிஸை விட ப்ராக்டிகல்ஸ் நிறைய இருக்கும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக வந்து ஃபீல்டு விசிட் போகிறோம் அப்படின்னு சொல்லி அது மீனிங் என்னன்னு சொன்னால் இவ்வளோ நாளாக புக்கில் இருக்க தியரியை படிச்சாச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியில் போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் என்ன அங்கே உண்மையாக ஆக்சுவலாக என்ன இருக்கி, என்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி அந்த அந்த கான்செப்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணி அதில் என்ன அப்கிரேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக போனது வந்து ஒரு டென்டா ப்ரெஸ் கம்பெனி. சரியா? டென்டா ப்ரெஸ் கம்பெனி ஒன்று பாதுகைக்கு போனோம். ஸோ அங்கே வந்து பழைய ப்ரெஸ்ஸை வாங்கி ரெனியூவல் பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம், எப்படி மெயின் பவர்ஸை குறைக்கலாம், அதில் என்ன மாதிரியான எஃபெக்டிவை கூட்டலாம், என்ன மாதிரியான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கலாம். அதாவது எப்படின்னு சொன்னால் இப்போ ஆடியன்ஸ் வந்து ப்ரெஸ்ஸை வந்து டொனேட் பண்ணணும். அதாவது அவங்க யூஸ் பண்ண ப்ரெஸ்ஸை வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போசல் பண்ணுறது எப்படி, அதை எப்படி முறையாக வந்து வெளியாக்குற அந்த 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 கழிவு, அதாவது அது மீனிங் அந்த அந்த ப்ரெஸ்ஸை வந்து எப்படி அவங்க ரிலீஸ் பண்ணுறது, அதை வந்து எப்படி நம்ம ரிசீவ் பண்ணுறது அப்படியான கான்செப்ட் எல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் இப்போ நம்ம டார்கெட் வந்து மெனுவல் எக்ஸாம் இருக்குது. சரியா? 70 மார்க்ஸுக்கான மெனுவல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண நினச்சோன்னா இப்படியான ஒரு கிரகித்தல் இப்படி யோசிக்கக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், அதில் கிடைக்கிற வீதங்கள் நம்மளுக்கு என்ன செய்யும், கூடலி. சரியா? ஸோ இப்போ இதில் சின்ன விஷயங்கள் யாருக்காவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? அடுத்து வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக படிக்கிறதுல ஏதாச்சும் விலங்குகள் அப்படின்னு சொன்னா இப்போ இதில் திட்பம் அதுகள் எல்லாம் விளங்கிச்சா சொல்லி தந்து கிளியர் தானே? ஸோ உங்களுக்கு தமிழ் இண்டிவிஜுவலாக ஏதாச்சும் டவுட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்க. நம்ம ஒவ்வொன்றா பேசுவோம். சரியா? இதில் வந்து இப்போ லைவ் கிளாஸில் ரெக்கார்ட்ஸும் கொடுப்பேன். அதேமாதிரி லைவ் கிளாஸில் இருக்கிறவங்க நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து நீங்கள் மினக்கிற இந்த டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காண்டி வந்து நீங்கள் உங்கள் டவுட்ஸில் கேட்கலாம். சரியா? இதுக்கு பிறகு வார கிளாஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரான நோட்ஸ் பெக்கோட வந்து வரும். சரியா? ஒரு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போகும், ரெப்பீட்டாக போகும். அதனால் வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. சரியா? என்ன சொன்னா எனக்கு இந்த 2 கிழமைகளும் வந்து எக்கடமிக் சைட்டில் நிறைய பிஸி இருந்ததால என்னால் வந்து என்ன செய்யலை, அதுக்கான ப்ராப்பராக நான் அலோகேஷன் பண்ணிப்படலை. இப்பயும் கூட வந்து நான் கொஞ்சோண்டு வந்து கொஞ்சம் டைமுக்கு முதல் தான் வந்து என்ன செய்யலை, என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கான்செப்ட்லாம் நான் வந்து சரியா அந்த கான்செப்டில் பாருங்க. ஓகே. ஓகே தம்பிமார், அந்த விளங்கப்படுத்துறவங்களுக்கு விளங்கு தானே நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற சில விஷயம், லாஸ்ட்டாக சொல்லி தந்த விஷயம், அதில் ஏதாச்சும் உங்களுக்கு பேர்சனலாக மெசேஜ் போடுங்க. ஏதாச்சும் ஒன்று இப்படி இப்படி பண்ணணும், இப்படி விளங்கு இல்லை, இது கிளியர் பண்ணி தாங்க சார் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இன்ஷால்லா செஞ்சு தரேன், பிரச்சனை இல்லை. சரியா? அதேமாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நான் உங்களுக்கு இப்போ சேர் தாண்டினா ஒரு பிரதர் மாதிரி. சரியா? உங்களோட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் மூவ் பண்ண ஒரு சீனியர் நான் ஒரு ஆள். சரியா? ஸோ உங்களோட உங்களோட இப்போ நீங்கள் இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து வந்த ஒரு சீனியர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்டடி சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் பிரச்சனை இஷ்யூஸ்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், சார் ஒரு 7 மணிலேருந்து 7 to 9 வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிங்கன்னா சொன்னால் அதுக்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறேன். சரியா? ஸோ அந்த விஷயத்தையும் சொல்லணும். சரியா? அடுத்து வந்து இந்த இடத்துல பாருங்க. நமக்கு அப்படியே போகும். சரியா? ஆம், இது வந்து மல்டிமீட்டர்ஸ் வந்து கான்செப்ட் வந்து இது தேவையில்லை. நம்ம இப்போ ஆர்எல்சியில் வந்து அதாவது தடை தூண்டி கொள்ளலை வந்து எப்படி நேரோட்டத்துக்கு ஆரோட்டத்துக்கு செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை வந்து படிப்போம். சரியா? அடுத்த கிளாஸில் அடுத்த செஷனில் அதை படிப்போம். ஸோ இந்த விஷயங்களை நான் இந்த டீச்சர்ஸ் கைடில் இருக்கிற விஷயம் தான் இப்படி டீச்சர்ஸ் கைட் பார்க்குறேன்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்து தரேன். சரியா? இப்போ பாருங்க. சரியா? இப்போ டீச்சர்ஸ் கைடு வந்து பிரிண்ட் பண்ணாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இப்போ சும்மா பிரிண்ட் பண்ண தேவை. உங்களுக்கு தேவையான விஷயத்த ஒரு A5 சைஸில் எடுங்க. எல்லாத்தையும் பண்ண தேவை. முன்னுக்கு அறிமுகம், யார் வளவாளர், அது எலின்னு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. நார்மலாக வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லலாம். சரியா? இப்போ இதெல்லாம் தேவை, இதெல்லாம் டீச்சர்ஸ் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் சும்மா உதாரணத்துக்கு இதை எப்படி பார்க்க மின்மட்டும் இலத்தினிய தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படும் கணியங்கள் புலன்களுக்கு எட்டாத வகையால் கணியங்கள் அளவு ரீதியில் அளப்பதற்கும் பண்பு ரீதியில் அவதானிப்புக்கும் உபகரணங்கள் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு எந்த ஒரு உபகரணத்தையும் பயன்படுத்தி அளவீடு பெறும்போது அளவீட்டு உபகரணத்தை சரியாக அளவு இருத்தலும் அளவீட்டுக்குரிய தனிப்புள்ளியை தீர்மானிப்பது முக்கியமானது.
மின் மற்றும் இலத்தியன் தொழில்நுட்பத்தில் வெவ்வேறு வகையான பல உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அத்தியாயத்தில் பல்மணி என்ற அளவு பற்றி விவரிக்கப்படுகின்றது. இப்போ இதில் பாருங்க, சில புது வார்த்தைகள் கொஞ்சம் வந்திருக்கும். சரியா? ஒன்று வந்து என்ன மாதிரி தனிப்புள்ளி. சரியா? தனிப்புள்ளின்னு சொல்ற வார்த்தை வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி சில பாயிண்ட்ஸ்ல தந்திருக்காங்க. எப்படி அவ்வாறு எந்த ஒரு பயனும் அளவிட்டு பெறணும் ஒன்று சரியாக அளவு கலிப்ரேஷன். சரியா? அளவு திருத்தலும் சரியா அளவீட்டுக்குரிய தனிப்புள்ளியை தீர்மானிப்பது. சரியா? இந்த ரெண்டு வேர்டும் வந்து பாத்தீங்க. சரியா? இப்ப சும்மா வாசிச்சுட்டு போக்குള്ളത് ரெண்டும் வேர்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா உண்மையால வந்து என்ன சொன்னா, இது வந்து ஒரு பாஸ் பேப்பர்ல வந்து ஒரு, அதாவது பாஸ் பேப்பர்ல எம்சிக்யூல வந்துருக்கு. சரியா? ஸ்ட்ரக்சர்லயும் வந்துருக்கு. சார் பேஜ் நம்பர் என்ன சார்? சரி சரி கெப்பாசிட்டர் பேஜ் நம்பர் ஒன்று நிமிஷம் தம்பி. பேஜ் நம்பர் வந்து 116. பேஜ் நம்பர் வந்து 116. சரியா? ஓகே சார். ஓகே தம்பி. ஓகே அருள். அருள் அப்படிதான். ஓகே, நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்க பேசலாம். சரியா? இப்போ இந்த கலிப்ரேஷன் அளவீட்டுக்குரிய தனிப்புள்ளி இந்த ரெண்டு வந்து பாஸ்பேப்பர்ல வந்துட்டு. சரியா? 2018 நினைக்கிறேன். 2018, 2018 சாரி 2018 2019. சரி, ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அதில் வந்து அந்த கலிப்ரேஷன் இருக்கு, அதாவது அளவீட்டு உபகரணங்களை அளவு திருத்தங்களை மேற்கொள்வதற்கான காரணங்களை குறிப்பிடுக. அதாவது அளவீட்டு உபகரணத்தையும் அளவு திருத்தல் என்றால் என்ன, அவற்றுக்கான காரணம், அதாவது கலிப்ரேஷன் போட்டாங்க. சரியா? அப்போ அளவு திருத்தல் என்ன? அளவீட்டு உபகரணத்திலிருந்து பெறப்படுற அளவீட்டு பெருமானம் உண்மை பெருமானத்துக்கு கிட்டிய பெருமானமாக வருவதற்கு அளவீட்டு உபகரணத்தை என்ன செய்யற மாற்றம் செய்யற செப்பம் செய்யற நுட்பம் தான் என்ன சொல்றேன், அளவு திருத்தல் என்ற நுட்பம். சரியா? அதுக்கு அப்படி செய்யறதுல இப்ப நன்மைகள் என்ன சொல்லலாம்? கிட்டத்தட்ட, அதாவது நம்மளுக்கு என்ன கிட்டத்தட்ட செம்மையான ஒரு பெருமானத்தை அளவீட்டு பெருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல கான்செப்ட் இருக்கு. டைம் கிடைச்சா அந்த ஸ்ட்ரக்சர்களே பாருங்க. அதே மாதிரி அளவீட்டுக்குரிய தனிப்புள்ளியை தீர்மானிப்பது முக்கியமானது. இப்ப சில கணியங்கள் இருக்கு நம்மள்ட்ட. சரியா? காவிக்கணியம் எண்ணிக்கணியம் இருக்கு. சரியா? இப்ப மின்னோட்டம் அளக்குறேன்னு சொல்லக்குள்ள, இப்ப உதாரணத்துக்கு இப்ப மின்னோட்டம் அளக்கிறதுக்கு இப்ப இப்ப நம்மள்ட்ட சும்மா உதாரணத்துக்கு மல்டிமீட்டர் ஏமீட்டர் இருக்கீங்க, ஓமானி இருக்கீங்க செய்வீங்க. சரி, இந்த ஓமானினா இப்ப எடுக்க ஓமாட்டில இண்டிகேட்டர் இப்படியும் சென்டர்ல வந்து என்ன செய்யும், எரோமாக்கு இருக்கு. சரியா? அப்ப இங்காலையும் திசையில வந்து என்ன செய்யும், எரோமாக்கு அசையும். அதே மாதிரி இங்கே திசையிலையும் எரோமாக்கு அசையும். சரியா? இங்க என்ன செய்யும், ஜீரோல இருந்து ஒரு பெருமானம் போட்டிருப்பாங்க. சும்மா இங்கே ஒரு 5 ஒரு பெருமானம் போட்டிருப்பாங்க. இதே மாதிரி இங்கே 0 போட்டு இங்கே என்ன செய்ய -5 சொல்றோம். இங்கே ஒரு 5 போட்டிருப்பாங்க சம்திங், இல்லாட்டி -5 போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 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 ரீசனை மென்ஷன் பண்ற என்ன கான்செப்ட்னு சொன்னா, நாம எப்படி வந்து இந்த, அதாவது இங்க வந்து பிளஸ் மைனஸ் நெல்லி. சரியா? அந்த மல்டி அந்த அந்த நம்மளுக்கு அம்மானில் இணைக்கப்படுற மாதிரி இணைச்சிருந்தேன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், அது என்ன செய்யும், இந்த திசைக்கு போகும். அழகா நேர் திசைக்கு போகும். இதே மாத்தி அணிச்சா மறை திசைக்கு போகும். அப்ப இதுல என்ன விளங்கிக்கன்னு சொன்னா, இங்க இருக்கிற நம்மளுக்கு என்ன இது, ஒரு காவிக்கணியை வந்து திசையும் பருமனை அளக்கணும். ஸோ ஒரு நம்மளுக்கு என்ன செய்யணும், ஒரு சென்ட்ரல் பண்ண, அதாவது நேர்படுத்தப்பட்ட ஒரு மையப்புள்ளி, அதாவது மைய பெருமானம் ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், அதாவது என்னது பருமனை திசையை நம்மளால என்ன செய்யும் கொள்ளையிலும் அளந்து கொள்ளையிலுமா இருக்கிறதால அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? அவ தனிப்புள்ளி நான் என்னன்னு சொன்னா, எல்லா அளவீட்டு உபகரணத்திலையும் எந்த பெருமானத்திலிருந்து சார்பாக, உதாரணத்துக்கு இப்ப 0ல இருந்து ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், 0ல இருந்து 3, அதாவது 3 நிலை பெருமான் 3 ஆம்பியர் காட்டிஞ்சா என்ன அர்த்தம், 0ல இருந்து 3. இதுவே அது ஆரம்பத்துல அம்புக்குறி 2ல இருந்து நம்ம அழகுக்குள்ள 5ல காட்டிச்சுன்னா என்ன அர்த்தம், அப்ப 2ல இருந்து 5 அதிகரிப்பு வித்தியாசம். அப்ப 5ல இருந்து 2 கழிச்சா 3. ஸோ அப்படித்தான் பாருங்க. ஸோ தனிப்புள்ளி என்ன சொன்னா, ஆரம்ப புள்ளி பூஜ்ஜிய பெருமானமா இருக்கலாம், பூஜ்ஜியம் அல்லாத பெருமானம் இருக்கலாம். சரியா? சில இடங்கள்ல கேள்வி எல்லாம் என்ன செய்வாங்க, அந்த நாம நேர்பூச்சியோடு மறைப்பூச்சியோட வந்து என்ன செய்யும், அந்த டவுட் கேட்டிருந்தீங்க. ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க. ஆஹ் இந்த ஈக்குவேஷன் வச்சு, அதாவது சிசமினியே இங்கில் டி இன்டில். சரியா? இது வந்து டி கூட கூட கெப்பாசிட்டன்ஸ் கூடுமான்னு கேட்டிருந்தீங்க. என்னன்னு சொன்னா, ஒரு கெப்பாசிட்டர்ல வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, சரியா, கெப்பாசிட்டர்ல ஃபார்மட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். சரியா? மேபி நான் வந்து இதில் செலக்ட் பண்ண உங்களோட சிலபஸ்ல இருக்கிறது வந்து இந்த இப்படி நாட்டை. சரியா? இந்த பாருங்க, இந்த இந்த இமேஜை பாருங்க. ஸோ இதை பாருங்களா.
இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இப்படி இருக்கு, அதாவது வந்து ஒரு எப்படி சொல்ற, ஒரு செவ்வக டைப்பான ஒரு இப்படி ஒரு தகடு, இப்படி பிளேட் மாதிரி சரி, அப்படி ஒரு செவ்வக தகை பிளேட்டை வந்து என்ன செய்வாங்க, சுருள் மாதிரி சுருட்டி இணைப்பாங்க சரியா. அப்ப அந்த சுருள் மாதிரி சுருட்டி எடுக்கக்குள்ள தான் அப்ப இதுல வந்து இருக்கிற காரணிகள் அந்த ஃபெக்டர்ஸ், அதாவது இப்ப இணைச்சி வந்து இந்த தகடை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒன்று வந்து ரெண்டு பரப்பு இருக்கும் சரியா. இப்ப நம்ம இப்படி நம்ம சுருட்டுற அந்த பரப்புல வந்து ரெண்டு விதமான பரப்பு இருக்கும். ஒன்று வந்து உட்பரப்புன்றையும் அதே மாதிரி வெளிப்பரப்புன்றையும். இந்த உட்பரப்பையும் வெளிப்பரப்பையும் தகடல் இணைச்சிருப்பாங்க சரியா. இதெல்லாம் அந்த அளவுக்கு டீப்பா தெரிய தேவையில்ல. எது தெரியும்னு சொன்னா எதை மாத்தக்குள்ள அதில் காரணிகள் மாறும்னு சொல்றேன். அதாவது இங்க வந்து இப்ப நம்ம சார்ஜ் எப்படி நிக்கும்னு சொன்னா இந்த வரைக்கும் தானே தகடுகள். இப்ப நாம இந்த இதுக்கு உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஏற்றங்களை நம்ம அனுப்புறோம்னு சொல்லி வைப்போம். இப்போ இதுக்கு வந்து ப்ளஸ் ஏற்றம், இதுக்கு வந்து மர ஏற்றம்னு சொல்லி மாறிக்கும் ஏதோ அதில் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க ஒரு கெப்பாசிட்டரில் வந்து எங்கே நேரேற்றம் மறையேற்றம் ஏற்றம்னு சொல்லி. ஸோ இப்போ நாம் இந்த ஏற்றத்தாழ்வு நம்ம அனுப்பக்கூட என்ன செய்யணுச்சுன்னா ரெண்டு தாடுக்கு இடையிலான வித்தியாசம், அதாவது இந்த ரெண்டு சாரி சரியா. இந்த ரெண்டு தகவல்களுக்கான அந்த ரெண்டு தகவல்களுக்கு இடையில என்ன செய்யும், ஒரு ஏற்றங்கள் பாய்ச்சல் நடக்குதா அந்த மேற்பரப்புல என்ன செய்யும், ஏற்றங்கள் ஸ்டோர் ஆகும் சரியா. அப்படி அந்த இந்த இருக்கிற மேற்பரப்புல என்ன செய்யும், இந்த ஏற்றங்கள் ஸ்டோர் ஆகும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த இருக்கிற இந்த மேற்பரப்புல நம்மளுக்கு ஏற்றங்கள்லாம் சேமிக்கப்படுதுன்னு சொல்லி இருந்தா நம்மளுக்கு என்ன நடக்கும் இப்ப, இந்த மேற்பரப்புல கூட கூட நம்மளுக்கு என்ன செய்யும், இன்னும் மேற்பரப்புல நம்ம இந்த அளவுக்கு அதிகரிக்கக்குள்ள என்ன செய்யும், இந்த மேற்பரப்புல இன்னும் அந்த ஏற்றங்கள் சேமிக்கப்படுற வீதம் என்ன செய்யும், கூடும் சரியா. அதான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லி, இந்த ஈக்குவேஷன் படி பாருங்க. இந்த ஈக்குவேஷன் படி பாத்தீங்கன்னு சொன்னா சரியா. அதாவது அதாவது அந்த மேற்பரப்புல, அதாவது அந்த ஏற்றங்கள் வந்து சேமிக்கப்படுற அந்த மேற்பரப்புல என்ன செய்யும், கூட கூட நம்மளுக்கு என்ன செய்யும், அந்த ஏற்றங்கள் சேமிக்கப்படுற அளவுகள் கூடும். இந்த டி சொல்றது யாருன்னு கேட்டா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளேட்ஸ் அண்ட் மீட்டர்ஸ். சரி, பிட்வீன் த பிளேட்ஸ் அண்ட் மீட்டர். அதாவது வந்து நான் சொன்னேன் தானே, ஒரு தகடு இந்த மேற்பரப்புல இணைக்கப்பட்டு சரியா. சில இடங்கள்ல வந்து சேர்மாறு பிழையா சொல்லித்தாரு, எதுன்னு சொன்னா இந்த ரெண்டு கெப்புகளில் தூரம்னு சொல்லுவாங்க, அதாவது சுற்றப்படுகிற கெப்பு. ஆனா உண்மையா அப்படி ஒரு இலக்கணம் இல்லை. இரண்டு ஏற்றங்களை சேமிக்கப்படுற தகடுகளுக்கு இடையிலான இந்த இடைவெளியை தான் வந்து சொல்றது. ஸோ இது கூட கூட என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு இது ஒரு தகடுன்னு வைங்க சரியா, அதே மாதிரி இது ஒரு தகடுன்னு இப்போ சரியா. இது அந்த தடிப்பு, அந்த டீன்னு சொல்ற ஒரு திக்னஸ் சரியா, டீன்னு சொல்ற ஒரு திக்னஸ். இது கூட கூட என்ன நடக்கும், இதுக்கு இடையிலான அந்த டச், அதாவது தொடுபடுற வீதம், அதாவது இணைபடுற வீதம் குறையிருக்கும். அதால வந்து ஏற்றங்கள், அதாவது இது வந்து இன்னும் வந்து கெப் கூட கூட இங்க வந்து இப்ப சும்மா உதாரணத்துக்கு இதுல வந்து நம்ம இன்னும் கனெக்ட் ஆகிருப்போம், அதே மாதிரி இன்னொன்று வந்து கனெக்ட் ஆகிருப்போம். நாம என்ன செய்யும், ஹை ஃபோர்ஸ்ல வரக்குள்ள இதுல மேற்பரப்புல ஏற்றங்கள் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இந்த இதுலயும் வந்து ஏற்றங்கள் ஸ்டோர் ஆகும். இதுல கெப் கூட கூட என்ன செய்யும், கடத்து திறன் குறைஞ்சி ஏற்றங்கள் சேமிக்கப்படுற அளவு குறையும். விளைச்சா இதுல கெப் கூட கூட இதுல டிஸ்டன்ஸ் இன்னும் கீழே கீழே இறங்கி போக போக என்ன நடக்கும், அதாவது இதுல டிஸ்டன்ஸ் வந்து இறங்கி கீழே போக போக என்ன நடக்குன்னு சொன்னா இந்த ஏற்றங்களில் சேமிக்கப்படுற அளவு குறை. இதுவே இது நெருங்கி வரக்குள்ள, அதாவது இப்படியான ஒரு கெப்புல வந்து கூடக்குள்ள என்ன நடக்கும், அதாவது இப்படியான சூழ்நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலை வரக்குள்ள என்ன செய்யும், இந்த டீல கெப் வந்து என்ன செய்யும், நல்லா குறையிற இந்த பிற்பாடு என்ன நடக்கும்னு சொன்னா என்ன செய்யும், இந்த இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இப்படி டீல கெப் வந்து குறையக்குள்ள இங்க வந்து அழுத்தம் ஏற்படுத்துற வீதம் கூட இருக்கிறதுல என்ன செய்யும், ஏற்றங்கள் சேமிக்கப்படும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல நம்ம என்ன செய்யலாம், இப்ப விஷயம் இது வந்து உங்கள்ட்ட வரவிலக்கணம் கேட்க போறது இல்லை, நீங்களா ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க, டி கூடினா என்ன நடக்குன்னு சொல்லி இப்படி ஒரு ஐடியா எடுத்துங்க. அதாவது இந்த இதுல கெப் வந்து கூட கூட அழுத்தம் வந்து, அதாவது மின் அழுத்தம் வந்து என்ன செய்யும், குறையும். மின் அழுத்தம், அதாவது ஏற்றங்கள் சேமிக்கப்படுற அந்த அழுத்தம் குறையிறதால நம்மளுக்கு என்ன செய்யும், சேமிக்கப்படுற விதம் குறையும். இதுவே வந்து கூடக்குள்ள, அதாவது வந்து உம் அந்த குறையக்குள்ள அந்த டீட கெப்பும் அந்த குறையக்குள்ள என்ன செய்யும், அழுத்தம் வந்து கூட வந்து இருக்கிறதால என்ன செய்யும், ஏற்றங்கள் வந்து சேமிக்கப்படும் சரி. அந்த ஒரு காரணத்தை அதில் மென்ஷன் பண்ணலாம். அப்படி இது உங்களுக்கு தேவையில்லாட்டியும் நாம் என்ன செய்யலாம், பேசிக்காக வந்து ஒரு மெட் தியரி, அதாவது ஒரு ஈக்குவேஷன் தியரியில வச்சு நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்படின்னு சொன்னா அந்த நேர் விகித சமன் நேர்வாறு விகித சமன்கள் இருக்குதானே. அப்ப இதுல வந்து எது எது மாறக்கூடிய காரணி எது எது மாற்றக்கூடிய காரணிகள்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து இது ரெண்டும் மாறக்கூடிய காரணிகள், இது வந்து மாத்த இயலும், அது வந்து நிலையா வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், இருக்கும் சரியா. அதாவது இந்த டியும் ஏயும் வந்து நம்மளால மாத்தலாம் சரியா. அதே மாதிரி நம்மளால என்ன மாத்தலாம், இந்த சிக்மா, அதாவது இந்த கடத்து திறன்,
அதாவது அந்த கடத்திட அதாவது அந்த பிளேட் நினச்சிட்டு தானே அந்த அலுமினிய பிளேட்டை இந்த கடத்துதிறன் இந்த இதில் கடத்துதிறன் நம்மளால என்ன செய்யலாம் மாற்ற இயலாம். அது வந்து ஒரு நிலையான பெருமானமாக தான் இருக்கும் சரியா. அதை தான் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் எது மாற்றலாம், குறுக்கிட்டு பரப்பளவு மாற்றலாம். எதிர்க்கு அந்த மாதிரி மேற்பரப்பளவு, அதாவது அந்த நம்மளுக்கு எவ்வளோ பரப்பளவில் அந்த ஸ்டோர் ஆகுமோ அந்த பரப்பளவு வந்து மாற்றலாம். அதே மாதிரி இடைவெளியை மாற்றலாம், நம்மளால அந்த கெப்பை வந்து மாற்றலாம் சரியா. அப்போ கெப்பாசிட்டருக்கு அந்த டி வந்து என்ன செய்யுது, நேர்மாறு வீத சமம். அதாவது வந்து டி வந்து குறையக்குள்ளே கெப்பாசிட்டர் கூடும், டி வந்து கூடக்குள்ள கெப்பாசிட்டர் குறையும். நேர்மாறு வீத சமம். இது கூடினா இது குறையும், இது குறைஞ்சா இது கூடும். அதே வந்து மேற்பரப்புல வந்து என்ன செய்யும், கூடக்குள்ள கெப்பாசிட்டன்ஸ் கூடும். என்ன சொன்ன ஏற்றங்கள் சேமிக்கப்படுற அந்த மேற்பரப்போட அளவு என்ன செய்யுது, கூடுது. ஸோ அப்படியான டைம் வந்து என்ன செய்யும், அது கூடும். மேற்பரப்புல கூடக்குள்ள கெப்பாசிட்டன்ஸ் கூடும். சரி, இதான் வந்து விஷயம். ஸோ இதுகள் பேசிக் விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இதில் டவுட் இருந்தால் மெசேஜ் நோடுங்க, நான் திரும்ப உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் சரியா. இப்போ லாஸ்ட்டாக பார்த்துருந்தேன் டிஎஸ் கேட் எப்படி பார்க்குறேன்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஒரு ஐடியா தானே, இது ஒரு டீச்சிங் ஐடியா. இதே இப்போ இன்ஷால்லா வந்து அடுத்த கிளாஸ், அதாவது வந்து மேபி செவ்வா நடக்கும் அடுத்த கிளாஸ். அதே மாதிரி புதன் ஒன்று நடக்கும் சரியா. செவ்வாய் நடக்கும் கண்டினியூஸாக, புதன் ஒன்று நடக்கும். என்ன சொன்னால் ஞாயிறு வச்சது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று மிஸ் ஆயினது போன சண்டே. அதில் சேம் ரெண்டு வச்சு போட்டு கிளாஸில் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் எப்படி கிளாஸ் போகுது, இந்த மாதிரி ஐடியா அஜெண்டான்னு சொல்லி ஒரு கான்செப்டை போட்டுட்டும் பேமெண்ட் விஷயத்தையும் அதில் அப்டேட் பண்ணுறேன் சரியா. ஒரு புதன்கிழமை அண்டு கிளாஸில் சரியா. அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ண கஷ்டம், அதே மாதிரி படிக்க உங்களுக்கு ஒரு நல்ல ரிசோர்ஸ் இல்லை, இப்போ காசு உங்களுக்கு கஷ்டம்னு பிரச்சனை இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவலாக மெசேஜ் போடுங்க உங்களுக்கு காசு பிரச்சனை எப்படி கஷ்டம்னு சொல்லி. உங்களுக்கான பிரச்சனைனா அது இல்லாமல் சொல்யூஷன் நம்ம செய்யலாம். மற்றபடி உங்களால் பே பண்ணி செய்யணுச்சுன்னா பண்ணலாம், பிரச்சனை இல்லை சரியா. அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்துட்டு நான் டீச்சிங் பண்ணுற விஷயம் உங்களுக்கு விளங்கிச்சுன்னு பாருங்கள். அதேமாதிரி ப்ராப்பராக நோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி உங்கள்ட்ட ஒரு ஒரு ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு கூட தான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் போடுன்றீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நார்மலாக தான் வந்து செழிப்படுது சரியா. இது இப்போ வந்து கிளியராக வந்து அடுத்த கிளாஸுகளில் பார்க்கலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமை வந்து ப்ராப்பரான கிளியரெல்லாம் பார்க்கலாம் சரியா. இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த தனிப்புள்ளி கான்செப்டை பார்த்தோம் சரியா. தனிப்புள்ளின்னு சொல்கிற இந்த விஷயத்தை பார்த்தோம். அதேமாரி சரியா அளவு திருத்தல கலிபிரேஷன்கிறத பார்த்தோம் சரியா. இந்த ரெண்டு வந்து ஏற்கனவே பாசுபரில் வந்தது. நிலையான அசையும் சுருள் கொண்ட காந்தம், நிலையான காந்த அசைவு சுருள் கொண்ட ஃபோன் வரிப்பிடமை காட்டை பற்றி பிரசம் எளிமையான அமைப்பு விளக்கி உள்ள திருப்பின சரியா. இது வந்து இப்போ வந்து விளங்கிக்குவானா இந்த கான்செப்ட் சரியா. இந்த பேர்மனன்ட் மேக்னெட்டிக் மூவிங் கோயில் வந்து, அதாவது நிலையான காந்த அசையும் சுருள் வந்து எப்படின்னு சொன்னா இப்படி உதாரணத்துக்கு சரியா. இப்படி இந்த இங்கால வந்து நோர்த் போல், அதாவது வடமுனைவும் இங்கால வந்து தென்முனைவும் இருக்கும் சரியா. இங்கே வந்து என்ன செய்யணும், கம்பி சுருள் ஒன்று இப்படி சரி. இதான் அதில் நார்மலான விஷயம். இப்படி ஒரு கம்பி சுருள் இருக்கும். இந்த கம்பி இருந்த முனையில் வந்து என்ன செய்யும், இண்டிகேட்டர் இருக்கும் சரியா. ஒரு அம்மீட்டரில் வந்து இது இப்படி இருக்கும். ஸோ அந்த கம்பி சுருளில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெண்டு பகுதிகள் இருக்கும் சரி. அந்த கம்பி சுருளில் ஒன்று வந்து சட்டம்னு சொல்கிற ஒரு பகுதி ஒன்றையும், அதே மாதிரி சுழல் வண்டு சொல்கிற பகுதி இருக்கும். சுழல் வந்து இல்லாட்டி சுருள்னு சொல்கிற பகுதி ஒன்றையும், சட்டம்னு சொல்கிற பகுதி ஒன்றையும். இப்போ இதில் வந்து நான் கரண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணோன்னு என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ என்ன செய்யும், இதுக்குள்ள கரண்ட் போகும், இந்த சுருள் கரண்ட் பயணிக்கும், திரும்ப இதுக்குள்ள ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி இங்கே இந்த வடமுனை நோக்கி தென்முனையிலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யுது, காந்தப்புலம் வந்து போகும் சரி. இந்த திசையில் வந்து நம்மளுக்கு காந்தப்புலம் இருக்கு சரியா. அப்போ காந்தப்புலம் இருக்கு, மின்னோட்டம் போகுதுன்னு சொன்னால் என்ன செய்யுது, அதாவது ஃப்ளெமிங் இடைக்கே விதிப்படி நம்மளுக்கு என்ன செய்யும், இங்கே ஒரு அசைவு கொண்டு வரும். அந்த அசைவு எதுக்கு விகித சமனா இருக்குன்னு சொன்னால் மின்னோட்டத்துக்கு விகித சமனா இருக்கு. ஏன்னு சொல்லுங்களா. அப்போ இங்கே நம்மளுக்கு எதை மாற்றல, காந்தப்புலத்தை மாற்றல. காந்தப்புலம் நிலையான ஒரு பெருமானம். எது மாறும், மின்னோட்டம் மாறும். ஸோ போகிற மின்னோட்டத்தில் அளவு கூட இருக்க போல என்ன செய்யும், அந்த அசைகிற வீதமும் கூட இருக்கு. அதே மாதிரி போகிற மின்னோட்டத்தில் அளவு குறைய இருக்கக்குள்ள அசைகிற வீதம் குறைய இருக்கு. ஸோ இங்கே போகிற மின்னோட்டத்தில் அளவு அதுக்கேற்ற மாதிரி சுருள்ற விதத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே என்ன செய்யும், அளவீட்டு வகை குறிப்புகள் என்ன செய்யும், சரியாக இருக்கும். ஸோ இந்த அளவீட்டு வகை குறிப்புகளை எது தீர்மானிச்சது, அதாவது இந்த கெப்புகள் அளவீட்டு வகை குறிப்பு தீர்மானிச்சது. இந்த சுருள் வந்து மின்னோட்டம் பாயக்குள்ள ஓரளவு மின்னோட்டத்துக்கு எப்படியான ஒரு சுழற்சி, அதாவது அசைவை காட்டுதோ அதை வச்சு தான் என்ன செஞ்சாங்க, அந்த அளவீட்டு வந்து பிரிவாடு வந்து கண்டு சரியா. இதான் கான்செப்ட், இதான் அந்த பேசிக் விஷயம். நீங்கள் அந்த புக்கில் என்ன புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னது இதில் படங்களை போட்டு ஃபுல்லாக விளங்கப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இதான் ஐடியா சரியா. ஃப்ளெமிங் இடைக்கை விதி கோட்பாடு கேட்டு நிலையான காந்த நிலையான காந்தத்தின் மத்தியில், அதாவது நிலையான காந்தத்தின் ஊடாக என்ன சொல்ற மின்னோட்டம் பாயக்கூடிய சூழலை அமைத்து மின்னோட்டத்துக்கு ஏற்ப அதுக்கு விகித சமமாக அதில் இருக்கிற என்ன சில அசைவு காட்டி அசைவதன் மூலம் மின்னோட்டத்தை அல்லது என்ன சில வோல்ட்டில் வளர்க்குது. ஸோ இந்த கான்செப்ட் தான் அந்த விஷயத்துக்கு சரியா. இப்போ இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க.
சில டைம்ல கேள்வி கேட்பாங்க வந்து ஒரு என்ன சொல்றேன் ஒப்புளி பல்மானி அனலாக் மல்டிமீட்டர்ஸில் பயன்படுத்தப்படும் நுட்பம் இன்னொன்று அந்த கூற்றுக்களியில் சம்டைம் வரக்குள்ள அந்த பிஎம்எம்சின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் பிஎம்எம்சின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தையும் அதில் கேட்பாங்க சரியா. அதே மாதிரி மீன்பொறி பல்மானி, இலத்திரை பல்மானி, ஒப்புளி பல்மானி, இலக்க பல்மானி, ஆற்றுக்கிழமை வேறுபாடு விளக்கிய பல்மணி இனங்கள் சந்தர்ப்பமி மின் பொறிமுறை பல்மானி ஒன்று பெருமானால் அது உணர்திறம் பெருமானம் இலத்திரை உப்பு பல்மானி உணர்திறன் 10 மெகாவினோட மேற்பட்ட பெருமானத்துக்கு ஒன்று சரியா. மின்பொறி பல்மானி வளர்ப்பு இது வந்து தேவை சும்மா தியரி மட்டும்தான். இது வந்து பாஸ் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு இருந்து தந்துருக்காங்க சரியா. இதுல பாருங்க, அதாவது எனலாக் மல்டிமீட்டர்ல வந்து நம்மளால என்ன செய்யலும், நான் சின்ன மாதிரி தான் ஒரு வோல்டேஜில் அவங்களால வந்து என்ன செய்யலும் இத்தனை இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த இது எடுத்துன்னு ஒரு வோல்டேஜில் 2 கிலோ ஓம் வரங்காட்டியமான தடையா தாங்கக்கூடியன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா வீசமன் 5000 போடுங்க இப்போ சரியா. வீசமன் 5000 போட்டிங்கன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யும், நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி தான். வீசமன் 5000 போட்டு ஒரு மல்டிமீட்டர் வைங்க சரியா. ஒரு மல்டிமீட்டர் வோல்ட் மீட்டர் ரீசன் 5000 போடுங்க. நம்மளுக்கு தெரியும் இங்கே ஒரு வோல்டேஜுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரெண்டு தடையை தாங்கும், 2 கிலோ தடையை தாங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே கொண்டு என்ன செய்யும் 2 மில்லி ஆம்பியர் வரும். ஸோ ஒரு வோல்டேஜ் 2 மில்லி ஆம்பியர் குறைஞ்ச பெருமானம் மாதிரி இருக்கும். 8 மில்லி ஆம்பியர், 10 மில்லி ஆம்பியர், 20, 30, 50 மில்லி ஆம்பியர் பெருமானம் மாதிரி இது. இந்த மாதிரியான நிலையான காந்த சுருள் உபகரணத்தை பயன்படுத்தி அளக்கக்கூடிய ஒரு மல்டிமீட்டர், அதாவது எனலாக் மல்டிமீட்டரில் வந்து இருக்கும். வோல்டேஜுக்கு எப்படி வரும், வோல்டேஜுக்கும் இப்படி தான். ஒரு வோல்டேஜுக்கு 2 கிலோ செல்லக்குள்ள அதில் அழுத்தம் என்ன செய்யும் இப்போ நல்லா கூட வைக்கும். இப்போ 2 கிலோ செல்ல இங்கே பெருமானது அங்கே பெருமானது கூட வைக்கும். ஸோ வோல்டேஜுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் அதில் உணர்திறம் வந்து மிக குறைய தடை பெருமானத்தையும் பார்க்கக்கூடிய இருக்கணும். உதாரணத்துக்கு மின்னோட்டத்துக்கு எப்படி நாம மின்னோட்டத்துக்கு தடை கூட இருந்தாலும் மின்னோட்டத்தை பார்க்கணும். அதே மாதிரி வோல்டேஜுக்கு எவ்வளோ தடை குறை இருந்தாலும் வோல்டேஜை பார்க்கணும். இப்போ இந்த ஒரு கடத்தில வந்து சரியா, இப்படி ஒரு கடத்தில வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ சும்மா உதாரணத்துக்கு இந்த ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ சும்மா இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ நான் உணர்திறன் விளங்கப்படுதுங்க சொல்லேன். ஸோ இப்படி ஒரு தடை இருக்கிற ஒரு கடத்தின் சரியா. இப்போ இதில் வந்து நான் இங்கே ஒரு மல்டிமீட்டர், இங்கே ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு நேரோட்ட சப்ளை ஒன்று இணைக்கணும் வைக்கலாம் சரியா. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மல்டிமீட்டர் இணைக்கணும், ஒரு அம்மீட்டர், இங்கே ஒரு அம்மீட்டர் இணைக்கணும். இந்த அம்மீட்டருக்கு உள்ளால இப்போ என்ன செய்யுதுன்னு நம்மளுக்கு கரண்ட் பாயிண்ட். இப்போ இந்த தடை வந்து 1 கிலோ ஓமா இருந்துச்சுன்னா இதில் என்ன செய்யும், இது ஒரு வோல்டேஜ் அடிக்கக்குள்ள ஸ்மூத்தானதுக்கு இது ஒரு வோல்டேஜ்னு சொல்லி வைப்போம். இது வந்து ஒரு இப்போ 1 கிலோ ஓமா இருக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன காட்டும், 1 மில்லி ஆம்பியர் காட்டும் சரியா. இது 1 கிலோ ஓமா இருக்குன்னு சொன்னால் இது நம்மளுக்கு என்ன செய்யும், 1 மில்லி ஆம்பியர் காட்டும். பீசம் ஏறப்படும் 2 கிலோ இருந்துச்சுன்னா 2 மில்லி ஆம்பியர் காட்டும். இதே வந்து 50 கிலோ இப்போ இந்த இதில் பாருங்க. இப்போ இதில் அர்த்தம் இப்போ 2 கிலோ இந்த அடிக்கிற உணர்திறனை கொண்ட மல்டிமீட்டரை போட்டுருந்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன செய்யும், இது காட்டும். அதாவது ஒரு வோல்டேஜுக்கு 1 கிலோ வச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன செய்யாது, இப்போ மின்னோட்டம் காட்டாது. என்ன சொன்னால் நம்மளுக்கு தெரியும் தானே, குறைஞ்ச 2 கிலோ தான். அப்போ இங்கே 2 கிலோ தடை போடக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும், அது வந்து காட்டும். அதாவது 1 கிலோமும் காட்டும், 2 கிலோமும் காட்டும். ஸோ அது மாதிரி இதான் உணர்திறன். இதுவே வோல்டேஜ் உணர்திறன் என்ன அர்த்தம்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு கடத்தியை வந்து நான் ஒன்றுமே இணைக்காம சரியா, ஒன்றுமே இணைக்காம இப்படி இணைச்சிருக்கேன் இப்போ சரியா. இங்கே இந்த இதுக்கு இந்த கம்பிக்கு இடையில நான் ஒரு வோல்ட் மணி இணைச்சிருக்கேன் சரியா. இப்படி ஒரு வோல்ட் மணி இணைச்சிருக்கேன். ஒரு உணர்திறனை காட்டுது சரி. ஒரு வோல்ட் மாநில எப்படி உணர்திறன் பார்ப்பாங்க, ஒரு அம்பியர் மாநில அம்பியர் மாநில எப்படி உணர்திறன் பார்ப்பாங்க, எவ்வளோ தடை இருக்கோ அதுக்குள்ள எவ்வளோ சிறிய மின்னோட்டம் ஓடுதோ அதை கூட அளக்குறது தான் அம்பியர் மாநில உணர்திறன். வோல்ட் மாநில எந்த தடையும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம வோல்ட் மாநில எந்த ஒரு புள்ளியில நம்ம இணைக்கமோ, அதாவது இந்த புள்ளி இந்த புள்ளி இணைக்கம்னு சொன்னால் அது ரெண்டுக்கு இடையிலான இருக்கிற வித்தியாசம் சரியா. இந்த இடத்துல வந்து எந்த தடையும் இல்லை என்ன செய்யும். அப்போ ஜென்ரலாக வந்து ஒரு நார்மலான ஒரு வோல்ட் மீட்டர் எடுத்துன்னு சொன்னால் இங்கே 0 காட்டும். இதுக்கு அடுத்து இது 0 காட்டும். என்ன சொன்னால் இங்கே ஒரு சுமையும் இல்லையே. இதுவே வந்து இங்கே ஒரு ஓம் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஒரு ஓம் அளக்கக்கூடிய இந்த ஒரு ஓமுக்குரிய அந்த பெருமானத்தை காட்டுற மாதிரி சரியா. அப்போ இதில் எப்படி பார்ப்பாங்க, மின்னோட்டம் மிக குறைஞ்ச மின்னோட்ட பெருமானம் போகிறது அதில் உணர்திறன் ஆகியும் வோல்ட்மானில் என்ன அடிக்கும், மிக குறைஞ்ச ஒரு அழுத்த வித்தியாசம் இருந்தாலும் அதையும் காட்டக்கூடியது ஓமானில வந்து அந்த அதாவது வோல்ட்மானில வந்து திப்பு மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சு வச்சுங்க, இங்கே இதை பார்ப்பாங்க இங்கே இதை பார்ப்பாங்க சரியா. இந்த விஷயம் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அனலாக்ல வந்து மில்லி ஆம்பியர் தான் நம்மளால குறைஞ்ச ஒரு வோல்டேஜில் ஒரு மில்லி ஆம்பியர் பெருமானத்தால் வந்து வரலாம். ஆனால் இங்கே பாருங்க டிஜிட்டலில் பார்த்தீங்களா ஒரு வோல்டேஜில் 10 மெகா ஓம் தடை இருந்தாலும், அதாவது இந்த இடத்துல 10 மெகா ஓம் இருந்தாலும்
நம்மளால அந்த 10 மெகாவும் இருந்துச்சுன்னா ஒரு வோல்டேஜ்ல 10 மெகாவும் இருந்துச்சுன்னா வார பெருமானம் நல்ல சின்ன பெருமானம் மாதிரி 10 மைக்ரோ ஆம்பியர் பெருமானம் மாதிரி. ஸோ அந்த 10 மைக்ரோ ஆம்பியர் பெருமானத்தையும் அளந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த என்ன செய்யும், இந்த ஒரு அனலாக் மல்டிமீட்டர்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் இருக்கும். சரியா? அந்த ஒரு கான்செப்ட் தான் இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதை ரெண்டையும் பார்த்துங்க. ஸோ சொல்கிற விஷயத்தில் ஏதாச்சும் விளங்கலாடி நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டுருங்க, நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? ஏன் இதெல்லாம் வந்து விளங்கப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் சில எம்சிக்கு 0.75 மார்க்ஸ் 0.7 மார்க்ஸுக்கு வந்து வர கேள்விகள். சரியா? இதெல்லாம் வந்து பார்க்குறல தியரியை கிளியர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு கேள்வி செய்யல. இப்போ டைம் இல்லை அதுன்னு சொல்லலாம். இப்போ டீச்சர்ஸ் கைட பார்த்துட்டு இதில் வந்து விஷயத்தை நோட் பண்ணிக்கிங்கன்னா நாளைக்கு கேள்வி செய்யக்குள்ள இது டீச்சர்ஸ் கையில் இந்த விஷயம் தானே சொல்லி. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, சிலபஸை லிமிட் பண்ணுறது டீச்சர்ஸ் கைட யூஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர் செய்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் எடுங்க. சரி, எப்படியான பேட்டர்னில் கேள்வி வருது, தியரிக்கும் கேள்விக்கு என்ன சம்மந்தம், என்ன தெரிஞ்சுக்கிட்டா தேறிய கேள்வியில செய்யலாம் அப்படின்னு கான்செப்ட் எல்லாம் அதில் பாருங்க. சரியா? அடுத்தது பார்ப்போம். மிகவும் சரியான வாசிப்பு பெற்றுக்கொள்வதற்கா இலட்சிய நிலைக்காக சிறு வரைக்கும் பல்மணி முன்னோட்டத்திற்காக பயன்படுத்த உச்சத்தட்ட தலைப்பு. சரியா? அதாவது ஐடியல் ஸ்டேட்னு சொல்ற, அதாவது இலட்சிய நிலை. சரி, அந்த வரைக்கும் தானே. இது வந்து எப்படி வந்து எஸ்எஃப்டியில் பார்த்துருப்பீங்க நீங்க, இலட்சிய நிலை. சரியா? இலட்சிய நிலைன்னு சொல்ற கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்ப இப்ப நம்ம கேளிகள் செய்யற டைமுக்கு வந்து சரியான நேரத்தை சொன்ன மாதிரி தான். இப்ப இந்த ஒரு இடத்த பாருங்க. சரியா? அதாவது இந்த சுற்றுல வந்து நம்மளுக்கு தடைன்னு சொன்னா இந்த தடை மட்டும்தான். சரியா? இது வந்து தனி கடத்தி, இந்த அம்பியருக்குள்ளால எந்த வித சக்தி இழப்பும் இல்லைன்னு சொல்லி தான் எடுப்பான். அப்ப அதால இந்த வோல்டேஜ் வந்து இந்த இதுக்குள்ளால வந்தா இந்த அம்பியர் மணி அந்த போற கரண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆனா உண்மையா ரியல் டைம்ல அப்படி இருக்குமானடே இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நிலையான காந்த அசையஞ்சொருள் உபகரணத்தை தான் பயன்படுத்துறாங்க. அப்ப இதுல அந்த சுருள், அதே மாதிரி இங்க வர காந்தத்துல வர அந்த இழப்புகள், அதே மாதிரி கடத்தியில வரைக்கிற அகத்தடைகள் அதெல்லாம் வச்சு பார்க்கல எவ்வளவு சக்தி இழப்புகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் புறக்கணிச்சு எடுக்கிறேன் இலட்சிய நிலைமைன்னு சொல்றேன். சரியா? அதுதான் ஐடியல் ஸ்டேட்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அம்பியர் மேல என்ன இலை ஐடியல் ஸ்டேட்னு சொன்னா இதுல தடை பெருமானம் என்ன அறிக்கும், பூஜ்ஜியம் அறிக்கும். அதாவது பூஜ்ஜியம் ஓம் அறிக்கும். ஏன் பூஜ்ஜியம் ஓம் அறிக்கும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இது பூஜ்ஜியம் ஓம்னு சொல்லி எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு மொத்த மின்னோட்டமும் தீர்மானிக்கிற வந்து இதுன்னு சொல்லி எடுப்போம். இப்போ இது வந்து இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ 2 கிலோ ஆயிடும். அப்போ என்ன செய்யும், மின்னோட்டத்தை பெருமானம் மாறும். ஸோ இவர் மின்னோட்டத்துல பெருமானத்தை மாற்றக்கூடாது, மின்னோட்டத்துல பெருமானத்தை அளக்கணும். ஸோ மின்னோட்டத்துல பெருமானம் மாத்தினான்னு சொன்னா அது என்ன செய்யும், அதை வந்து நம்ம அளந்து அதில் வித்தியாசத்தை அளந்து அதை பூரா நம்ம கொடுக்கணும். எஸ்எஃப்டியில் வரமே இப்போ இதுக்குண்டு அகத்தடைக்குன்னா அதை வேற தடையுமை போட்டு அதில் பெருமானத்தை கண்டுபிடித்து தான் என்ன செய்யணும், அதை அதில் மென்ஷன் பண்ணணும். இதே மல்டிமீட்டர், அதாவது ஒரு வோல்ட் மானிட அகத்தடை, அதாவது ஒரு வோல்ட் மானிட இலட்சிய நிலைமையில என்ன அர்த்தம்னு சொன்னா அதுல தடை பெருமானம் என்ன அறிக்கும், முடிவிலியா இருக்கும். சரியா? இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலியா இருந்துச்சுன்னா தான் அது வந்து என்ன செய்யணும். அது ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்த இப்ப இந்த மின்முதல்ல இருந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து இந்த தடையனூடாக போய் திரும்ப செய்யும் இதுக்குள்ள வந்து இப்படி போடணும். சரியா? இதுவே இதுக்கு தடை பெருமானம் ஒரு இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், இங்கே வலு இழப்பு வர மாதிரி இங்கேயும் என்ன செய்யும், ஒரு சக்தி இழப்பு ஒன்று வரும். இங்கேயும் வந்து கரண்ட் ஓடி இங்கே ஒரு சக்தி இழப்பு வரும். அதால வந்து என்ன செய்யும், சுற்றோட மொத்த மின்னோட, அதாவது எப்படின்னு சொன்னா இப்ப இங்க ஒரு கிலோ ஓம் இருக்குன்னு சொன்னா இதுக்கு ஒரு கிலோ ஓம் இருக்குன்னா ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும், விகிதப்படி சமாந்தரம் என்ன செய்யும் 0.5 கிலோ ஆகி நம்மளுக்கு என்ன செய்யும், அழுத்தத்துல ஒரு மாற்றம் ஒன்று வந்துடும். சரியா? 0.5 ஆகி இந்த பாயிண்ட்ல வந்து வேற மாதிரி அழுத்த வித்தியாசம் வந்து ஏதோ அந்த வோல்டேஜ்ல வந்து என்ன செய்யுது, ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்தால வந்து அது என்ன செய்யும், வோல்ட்மானி வந்து முடிவில் தடையா இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்குள்ள என்ன செய்யாது, மின்னோட்டம் பாயாது. அப்ப இந்த பாயிண்ட்ல டச் ஆனாலும் கரண்ட் இதுக்குள்ள பாஸ் ஆகாம இருக்கும். அப்ப இந்த அழுத்தத்தை நம்ம இன்னைக்கு எத்தனை வோல்ட் எத்தனை ஏற்றங்கள் வந்து அந்த வந்து எத்தனை ஏற்றங்களுக்கான ஓரளவு நேரத்தில் இருக்கிற ஏற்றங்கள்ன்ற அந்த அழுத்தத்தை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து ஏற்றங்கள் அழுத்தத்தையும் பார்த்து நம்ம என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். ஸோ அதைத்தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துங்க. இந்த இலட்சிய நிலை இதெல்லாம் பாஸ் பேப்பரில் போடுவான், போட்டு போட்டு இப்போ என்ன இங்கிலீஷ் டைம் ரைட்டிங் கொஞ்சம் பக்கத்தில் போட்டுருவான். ஸோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நடைமுறை பயன்படுத்தும் பல்வனி தனைந்து சார்ந்த வாசிகளுடைய உயர்பயணத்துடன் தரத்தையும் தகவல் சொல்லியாச்சு. இது என்ன கான்செப்ட்னு சொல்லி மேற்கத்து தரவை கொண்டு திரும்பதாக பயன்படுத்தி இதெல்லாம் சொல்லியாச்சு. சுரேந்திரன் ஓட்டு வீச்சு
நான் இது சொன்னேன்னு இப்போ சொன்னேன் தானே இப்போ கிலோ ஓம் மிங்கில் ஒரு வோல்டேஜில் கிலோ ஓம்னு சொல்லலாம் அங்கே வர பெருமானம் என்ன செய்யும் மில்லி எம்பியரில். இதுவே நாம டிஜிட்டலில் மெகா ஓம்னு இருந்துச்சு தானே. ஸோ மெகா ஓம்னு சொல்லக்குள்ள அந்த அங்கே என்ன செய்யும் மைக்ரோ அம்பியரில் பெருமானத்தில் அது இருக்கும். ஸோ அதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆம், அலைவு காட்டி. சரியா, இந்த கான்செப்ட். அடுத்து ஓகே, இந்த அலைவு காட்டின்னு சொல்கிற விஷயம் இதுதானே. இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எதுக்குன்னு சொன்னால் ப்ராக்டிகலுக்கு வந்து அதிகம் வார இதுதான். சரியா, பாருங்களேன். இப்போ ஒசிலோஸ்கோப்னு சொல்ற என்னன்னு சொன்னா, நாம சொன்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடலோட்டம்னு சொன்னா என்னன்னு சொல்லி ஆரம்பத்திலே நேரத்துடன் அந்த பெருமானமும் திசையும் சேர்ந்து மாறுதான் ஆடலோட்டம். இந்த அலையிட வடிவம் அதேமாதிரி இந்த அலைக்கான மீடுதல் அந்த ரெண்டையும் அளக்குற, அதாவது ரெண்டு ரெண்டு ரெண்டே ரெண்டு காரணியால் அளக்கலாம். சரியா, உண்டு அலை வடிவம், இன்னொன்று மீடுதல், ரெண்டும் தான் அளக்கலாம். சரியா, மின்னோட்டத்தை அளக்கலாம். மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, சரியா, மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் செய்வாங்க. எப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ராக்டிக்கலை செய்யக்குள்ள இப்போ நல்லா குறைஞ்ச தடையை ஒன்று எடுப்பாங்க. 10 ஓம், 10 ஓம் ரேஞ்சில் வர நல்ல தடை ஒன்று கலர் கோடை வச்சு 10 ஓம்னு சொல்லி நல்லா குறைஞ்ச தடை பெருமானத்தை எடுத்து அதுக்கூட அந்த வோல்டேஜ் போக்கல அந்த வோல்டேஜ் அந்த 10 பெருமானம் மாதிரி இருந்தானே 10 அடுக்கில் வர அந்த தடையை வச்சு பிரிக்கக்குள்ள என்ன செய்யும் கரண்ட் வரும். சரியா, இப்போ ஒரு சர்க்யூட்டில் இப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த இருக்கிற சர்க்யூட் வைப்போம். சரியா, சர்க்யூட்டில் ஒரு ஆடலோட்டம் இணைச்சிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு இன்னொரு உண்மையான தடை இருக்கு. சரியா, இதை வந்து ஆர்ஐன்னு சொல்கிறேன். சரியா, ஆர்ஐன்னு சொல்கிற ஒரு தடை. சரி, என்னை புக்கில் தான் போட்டிருப்பான், நான் என்னை புக்கில் போட்டு சரியா குழப்பிருப்பான். ஆனால் இதான் கான்செப்ட், இது ஆர்னு சொல்கிற தடை. சரியா, ஒசிலோஸ்கோப்பில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதில் இருந்து ஒரு வாசிப்பு எடுப்பாங்க. சரியா, இதை வந்து க்ரௌண்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் க்ரௌண்ட் வந்து உண்டு தான். சரியா, அது அந்த ப்ராக்டிக்கலில் பார்க்கக்குள்ள நீங்கள் ஸ்கூல் வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது விளங்கும். சரியா, இதை வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு சேனல் ஒன்ல இணைப்பாங்க. சரியா, சேனல் ஒன். அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னால் அலையிட வடிவம் கிடைக்கும். அதாவது அலையிட வடிவம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த அலையில வந்து என்ன செய்யறேன் உச்ச பெருமானம் கிடைக்கும். இங்கே வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல வந்து அதில் வோல்டேஜ் பெருமானம் கிடைக்கும். அப்படியான இதெல்லாம் இந்த சேனல் ஒன்று அளப்பாங்க. இதே மாதிரி இதில் வந்து என்ன செய்வாங்க, இந்த மெஷின் எடுத்து சேனல் டூவில் எடுப்பாங்க. சரியா, இந்த சேனல் டூவில் கொடுக்கக்குள்ள இந்த சேனல் டூவில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி இருக்கும். சரியா, இங்கே நம்ம ஒரு 10 அடுக்கில் நான் கொடுத்துருக்கேன். 10 ஒரு அடுக்கு பெருமானத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 10 அடுக்கு பெருமானம் கொடுக்கக்குள்ள இங்கேயும் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும் அலையண்டு வரும், வோல்டேஜ்லாம் வரும். ஒரு சின்ன அப்படி ஒரு சாரி சின்ன ஒரு அலையண்டு இப்படி வரும்னு சொன்னால் இந்த அலையை நாம அந்த 10 அடுக்கில் பிரிக்கக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யும் மின்னோட்டம் வரும். சரியா, அது நல்ல குறைஞ்ச பெருமானம் எடுப்போம். ஸோ இந்த ரெண்டு அலையை நம்ம ஒரே திரையில கொண்டு வரக்குள்ள என்ன செய்யணும் வோல்டேஜுக்கு வந்து இப்படி இருக்கக்குள்ள மின்னோட்டம் வந்து இப்படி செய்யும். ரெண்டையும் ஒரே திரையில கொண்டு வரலாம். இப்படி வரக்குள்ள இப்படி இருக்கும். சரியா, ஒரே அடி வடிவத்தில் இருக்கும். ஆனால் என்ன செய்யும் கொஞ்சம் சைஸ் குறையும். இது என்ன சைஸ்ன்னு சொன்னால் அந்த தடைக்கும் மின்னோட்டத்துக்கு இடையில விகிதம் அந்த காலமாக பெருமானமாக இருக்கும். சரியா, அவ மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு என்னது அலைவுகாட்டில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மிக குறைஞ்ச தடை பெருமானத்தில் ஒரு தடையை வச்சு என்ன செய்வாங்க அதை அளப்பாங்க. அந்த ஒரு கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, அடுத்தது வந்து ம், அலையிற வடிவம் பார்ப்பாங்க. என்ன மாதிரியான அலை வடிவம் வருதுன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே மாதிரி மீடியன் சொல்லக்குள்ள இப்போ 25 பேச்சு நீங்கள் சொல்லுங்க ஐடிலே படிச்சிருப்பீங்க நெட்வொர்க்கிங்கில் மீடியன் சொன்னால் ஓரளவு நேரத்தில் உண்டாகிற அலைகள் எண்ணிக்கை மீடியன் சொல்லி வரும். சரியா, இப்போ இதான் இதுக்கு ஒரு மீடியன் சொல்லி அப்படின்னு. சரியா, இதுக்கு ஒரு ஹெட்ஸ்ன்னு அடிக்கணும்னா இந்த இந்த நம்ம கீழே வரைஞ்சிருக்கிற இந்த அலைக்கு வந்து ஒரு ஹெட்ஸ் தாண்டுச்சுன்னா என்ன அர்த்தம், ஒரு செகண்டுக்கு அவர் என்ன செய்வார் ஒரு அலையை மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்வார் உண்டாக்குவார். இதுவே 2 ஹெட்ஸ்னா இதே மாதிரி 2 அலை ஒரு செகண்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி விஷயம். அது பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். இது திரும்ப திரும்ப அது செல்ல தேவையில்லை. ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஏன் இதுகளை பார்க்குறேன்னு சொன்னால் நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேனே கெப்பாசிட்டரையும் தூண்டியையும் வந்து நம்ம என்ன செய்யலாம் அலைகள் அதாவது சிக்னல் வந்து ஒப்புமை செய்யறதுக்கு அதாவது சிக்னல் ஸ்மூத்திங் செய்யறதுக்கு பயன்படுத்துவாங்க. சரியா, அப்படி ஸ்மூத்திங் செய்கிற இடங்கள்ல வந்து என்ன செய்யும் அந்த ஹேட்ஸை பார்ப்பாங்க. சரியா, ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க என்ன சொன்னால் அந்த சமாந்தரம் இணைக்கப்பட்டுள்ள கெப்பாசிட்டரையும் தூண்டியையும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஹேட்ஸுக்கு கொண்டு வருவாங்க. அந்த ஹேட்ஸுக்குள்ளே இருக்கிற அலைகளை மட்டும் ஃபேமஸும் கொடுத்து போல அதை தாண்டிக்கிற அலைகளை கொடுக்குது. ஸோ அப்படியான இடங்கள்ல அந்த ஹேட்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கு இணைந்த இடங்கள்ல ஹேட்ஸை வந்து காய்க்காங்க. சரியா, ஒசிலோஸ்கோப்பை பார்க்குறது வந்து சிக்னல் அந்த இதுகளை பார்க்குறதுக்கு தான்.
சரியா? அந்த ஒரு விஷயத்தை அதில் கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து அளவிட்ட பெருமை செம்மையாக கேட்டுருங்க. அளவு காட்டியும் தெரியாத நாளைங்க பெருமாளுக்கு வச்சுக்கலாம். நான் ஒரு மல்டிமீடியா காட்டுறேன். அந்த என்னது ஒசிலோஸ்கோப் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன் இப்போ. கிளியராக நல்லா தெளிவா நம்ம ஸ்கூல்ல இருக்கிற மல்டிமீட்டர் அதாவது ஒசிலோஸ்கோப் வந்து இதான் சிரிக்கும் சில இடங்கள்ல மோஸ்ட்லி தான் நான் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் செஞ்சிருக்கேன். ஸோ இதை நான் காட்டுறேன். சிக்னல்ஸ் ஓகே. இதில் பாருங்க நாய்மார், இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தான் என்ன செய்யும், இந்த அலை வந்து வரும் சரியா? இப்படி தான் இந்த அலை வரும். இப்படி தான் ஃபைனலான நம்மளுக்கு ஒரு அலை ஒன்று வரும் சரியா? அப்போ இந்த அலையில வச்சு இந்த இருக்கிற கிடையில இருந்த பாக்ஸுகள் வந்து என்னத்தை குறிக்கணும்னு சொன்னால் நேர இடைவெளிகள் குறையும் சரியா? நேர இடைவெளி குறையும் சரியா? அதை வந்து இந்த இருக்கிற இந்த பெரிய இது இண்டிகேட்டர்ல, அதாவது இந்த பின்னரு இந்த சுவிட்சால, இந்த மல்டிமீட்டர் சுவிட்சால வந்து மல்டி சுவிட்சால வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ண என்ன செய்யணும்னா அந்த அலையோட சைஸ் என்ன செய்யும், கூடி குறை. பாக்ஸ் மாறாது, பாக்ஸோட சைஸ் மாறாது. எதில் மாறுனுச்சுன்னா அலையோட சைஸ் கூடி குறை. என்ன அர்த்தம்னு சொன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த ஒரு பாக்ஸ் ஒரு செகண்ட் குறிக்கின்னு சொன்னா அதே மாதிரி இதில் வந்து அந்த பாக்ஸ் சைஸ் மாறாது. என்ன சொன்ன இது நிலையாக வந்து என்ன செய்யும், ஃப்ரேம் பண்ணுது. அப்போ அது மாறாது. அதனால் இது அட்ஜஸ்ட் பண்ண இந்த அலையோட சைஸ் வந்து என்ன செய்யும், ஷோர்ட் ஆகும். அப்போ இப்படி ஷோர்ட் ஆகும் என்ன சொன்னால் அதுக்கு வந்து இந்த டைம் மாறும் சரியா? அதை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த பொசிஷனில் பெரிய இண்டிகேட்டரில் சரியா? அதில் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பெரும்பாலும் மில்லி செகண்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பொசிஷன் இந்த இதுதானே, இந்த பொசிஷன் என்ன சொன்னால் இப்போ அலை இப்படி நான் வரைஞ்ச மாதிரி தானே, இந்த அடிக்கிறதுல பொசிஷனில் வந்து நான் அசைக்கக்குள்ள என்ன செய்யும், இந்த அடிக்கிற இந்த 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 டச்சாக இந்த பாயிண்ட் வந்து முன்பின்னாவளால் நம்மளுக்கு என்ன செய்யும், இப்படி வரலாம், இப்படி வந்து வரலாம். ஸோ அப்படின்னு சொல்லி அந்த முன்பின் ஆகிறதுக்கு பண்ணுறேன் சரியா? இது பார்த்தீங்கன்னா டீப்பாக ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு காட்டுறேன் அந்த எப்படி இந்த ஒசிலோஸ்கோப் பார்க்குறேன்னு சொல்லி. ஸோ எக்ஸ் அச்சில் டைம் இருக்கும், ஒய் அச்சில் வோல்டேஜ் இருக்கும். ஸோ ஒய் அச்சில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இது வந்து YH வரும் சரியா? இதை வச்சு தான் அந்த வோல்டேஜ் அளப்பாங்க. இப்படி வோல்டேஜ் அளக்க என்ன செய்யும், இந்த பெருமானம் வந்து கூடி குறையிற மாதிரி இருக்கும் சரியா? ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து ஒரு வோல்டேஜ் 2 வோல்டேஜ் வரக்குள்ள என்ன செய்யும், இது வரும். ஸோ அதுக்கு ரெண்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த அடிக்கிற இதான் வந்து கெலிபிரேட் பண்ணுறது நான் சொன்ன. அதாவது உங்களுக்கு வந்து என்ன செய்யும், இது சேனல் ஒன்னுக்கான ஒரு ஆயிடு, இது சேனல் டூக்கான ஒரு ஆயிடு சரியா? இப்போ சேனல் ஒன்ல நீங்கள் என்ன செய்வீங்கன்னா ரெண்டு ரெண்டு டைமிங்கில் வரும் சரியா? ரெண்டு டைமிங்கில் வரும். ரெண்டு டைமில் ஒன்று வந்து ப்ளஸ் மாதிரி மைனஸ் மாதிரி வரும் சரியா? ஒன்று வந்து நம்ம நேர் ஒரு ஆடலோட்டத்தில் வர மாதிரி தான் ரெண்டு முனை வரும். அதில் வந்து எப்பயும் அந்த சுற்றுலா இருக்கிற கிரவுண்டில் வந்து என்ன செய்யும், ஒரு முனை இணைச்சிடும் சரியா? இப்படி தான் மிதிக்கும் அந்த ப்ரோப்ஸ் எல்லாம் முனை. இப்படி பார்த்துங்க. அப்போ இதில் வந்து இதை நான் ப்ளஸ் நினைப்பேன், இதை வந்து மைனஸ் நினைப்போம். இதை வந்து அந்த சேனலில் கனெக்ட் பண்ணும் சரியா? அப்படி கனெக்ட் பண்ணி அந்த டைமில் வச்சா கனெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சேனல் டூவும் அப்படி தான். ஸோ இப்படியான டைமில் ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவேன். இப்போ ஒரு 8 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஸோ யாருக்காவது இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் ஏதாவது கேட்கணும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கிளியர் பண்ணிட்டு நம்ம இப்போ செஷனை முடிப்போம். அடுத்ததுலேருந்து வந்து ஃபுல்லாக நம்ம எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டு குயிக்கிங் வந்து பேசிக் எலக்ட்ரிசிட்டி முடிச்சுட்டு பாஸ் பேப்பர் முதல் பேப்பருக்கு இறங்கிட்டு அடுத்த பாட்டுக்கு போவோம் சரி? இது முடிய அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் முடிய எலக்ட்ரானிக்ஸ் வேணால் இது முடிய மோட்டர் செக்ஷன் போகும். மோட்டர் செக்ஷன் முடிஞ்சோன்னா எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிடும். உங்கள் பாஸ் போய் கிளியர் பண்ணிட்டா நீங்கள் என்ன செய்யலாம், எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் ஒன்று போட்டுருங்க.
யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே. கிளாஸ் ரெக்கார்ட் வந்து சென்ட் பண்ண பிரச்சனை இல்லை. கிளியரா? ஓகே, கிளியர். சரி, ரெண்டே கிளாஸ் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணிடுமா? பண்ணலாம் பண்ணலாம். மோஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் தானே உங்களுக்கு பார்க்குறது டைம் இல்லாமல் சில டைமில் பார்க்குறதுக்கு சோம்பேறித்தனம் மாதிரியும் அந்த எப்படி சொல்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ரெக்கார்ட்ஸ்லாம் பாருங்கள். 1 ஹவர் 1.5 ஹவர் போகும். ஸோ அதுக்கும் பார்த்துங்க அதெல்லாம். சரி, பேப்பர் கிளாஸ் எப்போ தொடங்கும்? பேப்பர் கிளாஸ் தொடங்குறது டிபெண்ட் ஆன் உங்களில். சரியா? உங்களில் மீனிங் என்ன? வீக்கெண்ட்ஸில் வந்து கிளாஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துச்சுன்னா பேப்பர் கிளாஸ் செய்யலாம். சரியா? தியரிஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துச்சுன்னா பேப்பர் கிளாஸ் செய்யலாம். ஸோ எந்த டார்கெட் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு 1 ஹவர் அந்த 2 ஹவர்ஸ் வைக்கிற மாதிரி கிளாஸ். 2 ஹவர் 2.5 ஹவர். சரியா? ஜூம்டு ப்ரீமியம் வந்து பர்ச்சேஸ் பண்ணது ப்ரோ. 2 ஹவர்ஸ் வந்து 2.5 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் செஞ்சுட்டு கொஞ்சம் தியரிஸை முடிச்சுட்டு தியரி முடிய பேப்பர் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் 2 மாதம் இந்த மாதத்துக்குள்ளே வந்து அதாவது இந்த மந்த் அதாவது ஜூனுக்குள்ளே வந்து பேசிக்கல் டிசிட் முடிச்சுட்டு அது அந்த ஜூனுக்குள்ளே வந்து பாஸ்போர்ட் செய்கிற மாதிரி வரும். சரியா? தினேஷ். சரி, ஃபஸ்ட் கிளாஸ் வரல அதில் ரெக்கார்டிங் சென்ட். ஸோ நான் ஏற்கனவே வந்து போட்ட யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ரெக்கார்ட் இருக்கீங்க. சரியா? நீங்கள் யூடியூப் சேனலில் எக்ஸஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட்டாக நீங்கள் குரூப்பில் இருக்கீங்களா அந்த ஜூம் யூஸர்? குரூப்பில் இல்லாட்டி செல்லுங்க. குரூப்பில் இல்லாட்டி வாட்ஸ்அப் மெசேஜ் என்னோட வாட்ஸ்அப் அனுப்பிடுறேன். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன போட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களை குரூப்பில் எட் பண்ணுறேன். எட் பண்ணிவிட்டு அதில் போடுவோம் வீடியோ லிங்க். அந்த அதில் போய் மற்ற சேனல்ஸ் மற்ற வீடியோஸும் பார்க்கலாம். எல்லாம் ஓப்பன் லிங்கில் அறியும். அதுக்கு பிறகு அந்த ப்ரைவேட் லிங்கை மாற்றிடுறேன். சரியா? வேறு யாருக்காவது ஏதாவது டவுட்? வேறு யாருக்கா டைம் எக்ஸாம் முடிஞ்சா ஸ்கூலில்? ஃபோர்த் டைம் எக்ஸாம் முடிஞ்சா? பேப்பர் எக்ஸாம் எப்படி என்ன மாதிரி? அப்படி ஏதாச்சும் டவுட்டுகள்? ஓகே, முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. ஸ்கூலில் நடக்கிற டைம் எக்ஸாம்லாம் நல்லா யூஸ் பண்ண பாருங்க. என்ன சொன்னால் நீங்கள் ஃபைனலாக ஒரு எக்ஸாம் சிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 தரம் நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து சிட் பண்ணுறது எக்ஸாம். ஸோ டைம் எக்ஸாமில் டைம் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படி எக்ஸாம் எழுதுன்னு பாருங்கள். சில டைமில் நீங்கள் படிக்காத தியரிஸ் எல்லாம் பாருங்கள் எக்ஸாமுக்கும் சேர்மன் மார்க்ஸ் போடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அந்த தியரிஸ் எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஏன் அந்த தியரி செஞ்சுக்கலாம் இருக்கீங்கன்றத பாருங்கள். டைமை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஈட்டிக்கு வந்து டைம் தான் கொஞ்சம் திண்டு வர்றது. சரி, நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தவிர மற்ற பாடங்களும் கிளாஸ் எடுப்பீங்களா? மேஜர் சொன்னா டைம் இல்லை. உண்மையாக இதுக்கே நான் டைம் அலோகேஷன் பண்ண சரி எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீங்கள் சொன்னா நான் வந்து யூனிவர்சிட்டியில் என் கிளாஸ் மெயின்டைன் பண்ணி வாரது. சரியா? கிளாஸ் மெயின்டைன் பண்ணி வாரேன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி வந்த வருது என்ன கிளாஸ் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதனால் அதுலேயும் வந்து ஒரு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி எனக்கு பிடிச்ச பாட்டு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பாட்டு. நீங்கள் நல்லா பேசுங்க. அதாவது விடிய விடிய தந்தாலும் டைம் தந்தாலும் பேசுகிறேன் சொல்கிற பாட்டு மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பாட்டு. சரியா? ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டேன். அப்படி அப்போ அந்த பாட்டுக்காண்டி அதில் பேசுகிறதுக்கு. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே, நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜையும் சேரணும்னு சொல்லி தான் இதில் வாருது. சரியா? மேபி ஃப்யூச்சரில் வந்து ஆட்டோமொபைல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா ஃபஸ்ட்டு இதுக்கான ப்ராப்பரான டைம் அலோகேஷன் பண்ணதுக்கு ஆட்டோமொபைலுக்கு நாம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் எஸ்எஃப்டி ஃபிசிக்ஸ் செய்கிற மாதிரி பிளான் ஒன்று. ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஸ்டூடெண்ட் டிமாண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு எஸ்எஃப்டி ஃபிசிக்ஸ் வந்து சில நான் பார்த்த நண்பர் ஒரு ஆள்ற கிளாஸில் வந்து அவர் வந்து அட்வான்ஸாக வந்து ஏழு ஃபிசிக்ஸ்லாம் படிப்பிக்கார். அதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக வந்து நம்ம எஸ்எஃப்டியில் இருக்கிற ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தாலே போதும். ஸோ எஸ்எஃப்டி ஃபிசிக்ஸ் படிச்சா ஈஸி. அது சரி, ஒரு பிளான்ல இருக்கு. பார்ப்போம் சார் ஃப்யூச்சரில் ஆகுமே. சரியா? சேம் சேம். ஓகே சார். எங்களுக்கு செஞ்சு சார் அதான் ஓகே. எங்களுக்கு சின்ன சின்ன நீங்கள் 25 26 வச்சோ அந்த உங்களுக்கு அந்த ஷார்ட் டேர்முக்குள்ள எல்லாம் முடிக்கணுமே. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அது வந்து இதாக இருக்குமே. ஸோ நான் பிடிக்கும் 25 பெட்சுக்கு வந்து நான் பேப்பர் கிளாஸ் மாதிரி செய்வேன். சரியா? அது நான் சும்மா ஃப்ரீயான டைம் கிடைக்கக்குள்ள செஞ்சாரேன். நம்ம பாஸ் பேப்பரில் இருந்து அதில் என்ன தியரி தேவையோ அந்த தியரியை வந்து படிச்சுட்டு பாஸ் பேப்பர் செஞ்சிடுவோம். தியரி படிக்க டைம் இல்லைன்னு எஸ்எஃப்டியில். ஸோ தியரி பார்க்காம நம்ம டிரெக்டாக அடிப்போம். சரியா? மேபி நான் அதை குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு இப்போ இந்த கிழமையிலே நாம எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பாட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே. யார் ஜூம் யூசர்? பேர் ஓடல. ஓகே ஓகே சார்.
வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? 2 மினிட்ஸ் டைம் இருக்கு, கேட்குறவங்க கேட்கலாம் டவுட்ஸ் எல்லாம். ஓகே. எனக்கு டைம் இல்லை. ஓகே, நான் வந்து கிளாஸை முடிக்கேன். சரியா? ம்.